இந்து தமிழ் திசை கனவு மெய்ப்பட சிறு மற்றும் குறு தொழில் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என்று அன்போடு வழங்கியிருக்கிறோம். முதலாவதாக இந்த சிறப்புமிக்க தொழில் திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய சிறு மற்றும் குறுதொழில் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களை வருக வருக என்று அன்பின் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் இணைந்து பங்கேற்றிருக்கிற சென்னை வட்ட பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் கூட்டமைப்பின் டாஸ்டியா தலைவர் திரு கே மாரியப்பன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். தமிழக அரசின் தொழில்கள் மற்றும் வர்த்தக திட்டங்களின் கூடுதல் இயக்குனர் திருமிகு ஆர் ஏகாம்பரம் அவர்களையும் வருக வருக என்று கரவொலி எழுப்பி அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு கே அசோகன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்றான் மகாகவி பாரதி. அப்படி தமிழ் திருநாட்டில் சிறு மற்றும் குறு தொழில்கள் முன்னேற்றத்திற்காக பாரத ஸ்டேட் வங்கியோடு இந்து தமிழ் திசை கனவு மெய்ப்பட என்கிற இந்த தொழில் திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறது. இந்த சிறப்புமிக்க தொழில் திருவிழா இப்போது தமிழ்தாய் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்தினை பாட குண்டூர் சுப்பையா மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவ தங்கைகளை அன்போடு வரவேற்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஒரு நாட்டின் எல்லா மாற்றங்களும் ஒரு சிறு புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மாணவ தங்கைகள் தமிழ்தாய் வாழ்த்துவது கூட தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இந்து தமிழ் திசை பார்க்கிறது. இதுவரை அரசு விழாக்களிலும் எல்லா விழாக்களிலும் ஒரு கேசட்டை போட்டுவிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருந்த இன்று நம்மை குழந்தைகளின் குரலால் கேட்கிற ஒரு வாய்ப்பினை அளித்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக நன்றி பாராட்டி, கனவு மெய்ப்பட இந்து தமிழ் திசை இந்த சிறப்புமிக்க தொழில் திருவிழாவை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கி முன்னெடுத்திருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அசோசியேட் ஸ்பான்சர் குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் மற்றும் பவர்டு பை ஸ்ரீ காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெலிவிஷன் பார்ட்னர் நியூஸ் 7 தமிழ் சார்பாக அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று, சிறுதுளி பெருவெள்ளம் என்றும் நாம் சொல்லுவோம். இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழில்கள் சிறிய அளவில் இருந்தாலும் கூட அது தேசத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின்
சிறு மற்றும் குறு தொழில்கள் நிறுவனங்களின் அமைச்சராக மாண்புமிகு ஐயா தாமு அன்பரசன் அவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்திற்கான செயல்பாடுகள் எவ்வளவு துடிப்போடும் உற்சாகத்தோடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இந்து தமிழ் திசை நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டின் எல்லா துறைகளிலும் வளம் பெற்று உயர வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் கூட இணைய வழியே சுகாதாரம், கல்வி, சிறு குறு தொழில்களுக்கான இணையவழி நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆர்வத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த துறையின் வெற்றிக்கு முழுமூச்சாக நான் செயலாற்றுவேன் என்று கூறியதோடு தன்னோடு அந்த அரசு அதிகாரிகளை நினைத்துக் கொண்டு தொடர்ச்சியான அதற்கான திட்டமிடல்களை செய்கிறார். இதன் அடுத்த கட்ட உயரங்களாக நாம் திட்டமிட்டிருப்பது, இன்றைக்கு நம் நாட்டின் மொத்த தொழில் வளர்ச்சியில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. தேசிய மொத்த உற்பத்தியில் 8% பங்களிப்பையும், உற்பத்தி திறனில் கிட்டத்தட்ட 45% பங்களிப்பையும் இந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் செய்வது என்பதை நாம் உணரும் போது இந்த சிறு குறு தொழில்களின் பங்களிப்பை நம்மால் உணர முடிகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, கிட்டத்தட்ட 2.6 கோடி நிறுவனங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டு 6 கோடி பேர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு துறையாக இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு பதிவு செய்வோம். அதே போல நம் தாய் திருநாடாம் தமிழ்நாட்டில் 6.89 லட்சம் பேர் பதிவு செய்து கிட்டத்தட்ட 8000 வகையான பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு சிறப்புமிக்க நிறுவனமாக இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழில்கள் உயர்ந்திருக்கிறது. அதை இன்னும் அடுத்தடுத்த உயரங்களை நோக்கி கொண்டு சென்று இளம் தொழில் முனைவரை நிறைய உருவாக்க வேண்டும். தொடர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கான வங்கியுடனான அந்த கடனுதவிகளை நெறிப்படுத்தி தர வேண்டும் என்கிற முகையில்தான் இந்த தொழில் திருவிழா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களின் உரைகள், சிறப்பு விருந்தினர்களின் உரைகள், அதை தொடர்ந்து ஒரு கலந்துரையாடல் என்று நமது வெற்றி படிக்கட்டுகளுக்கான வளர்ச்சி விகிதம் கூடிக்கொண்டே போகும் என்கிற ஒரு இனிப்பான செய்தியோடு இந்த சிறப்புமிக்க தொழில் திருவிழாவை பங்கேற்றிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் வார்த்தைகளால் வரவேற்பு பூச்சென்று தர வருகிறார் இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு கே அசோகன் அவர்கள். அவரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு, குறிப்பாக அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எஸ்பிஐக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம். மற்ற எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். என்ன முக்கியமான, இது வந்து ஒரு ஒரு கூட்டணி தான். என்ன கூட்டணின்னா, ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு விதையை வந்து போட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விதையில வீரியம் இருக்கணும், விதை நல்ல மண்ணா இருக்கணும். அந்த நல்ல மண்ணிலிருந்து அந்த நல்ல மண்ணிலிருந்து விளைஞ்சு வரும்போது தேவையான ஊட்டச்சத்து, தண்ணி, உரம் எல்லாம் போடணும். வளர்ந்து வரும்போது பயிரை காப்பாற்றணும். காப்பாற்றின பயிரை கொண்டு போய் சந்தையில் விற்கணும். சந்தையில் விற்றா அதை விற்கணும். ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு தான் விவசாயிக்கு பணமே கிடைக்கும். ஒரு விவசாயிக்கும் சிறு குறு தொழில் முதலில் முனைவோருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. விவசாயி வந்து இன்னைக்கு நெல் போடலாமா, தக்காளி போடலாமான்னு வந்து யாரையும் கேட்டுக்கிட்டு போடுறது கிடையாது. அவருடைய அனுபவத்தில், அவருடைய திறமையில, அவருடைய மூளையை பயன்படுத்தி போடுறாரு. மிக கடுமையாக உழைக்கிறாரு. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய அளவில் விவசாயிக்கு வந்து நான் அரசாங்கம்னு சொல்ல வரேன், எங்கிருந்துமே ஒரு பெரிய அனுதாபமோ ஆதரவோ இருக்காது. ஆனால் அரசாங்கம் வந்து போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு விவசாயி வந்து கடைசி வரை கையை பிடிச்சி கூட கொண்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிறு குறு தொழில் முனைவோரையும் பார்க்குறோம். அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சொந்த மூளையினால, அவங்களுடைய படைப்பாற்றல்னால, அவங்களுடைய நல்ல அற்புதமான ஒரு என்ன சொல்ற ஒரு புதுமைகளை வந்து புதுமையான விஷயங்கள் செய்யணுன்ற அந்த ஆர்வத்தினால வரவங்க தான் அவங்க. விவசாயி மாதிரி தான், அவங்க கிட்ட வந்து மூலதனம், விவசாயிக்கு நிலம் மூலதனன்ற மாதிரி. அவங்களுக்கு பெருசா வந்து பணம் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க வந்து ஒரு சிறு தொழிலை ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு வந்து 3-4 விஷயங்கள் வந்து ஆதரவு தேவை. எப்படின்னா வந்து நல்ல மண் வேணும், பணம் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், பாதுகாப்பு வேணும்னு சொன்ன மாதிரி அரசாங்கத்தோட ஆதரவு வந்து நிச்சயமா சிறு குறு தொழில் முனைவோருக்கு ரொம்ப வேணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப வந்து பலவீனமான இடத்துல இருக்காங்க. எந்த விதமான பெரிய ஆதரவும் இல்லாம, அடையாளம் இல்லாமல் இருக்கவங்க. அதுக்கு வந்து அமைச்சரையா வந்து பெரிய அளவுல வந்து முனைப்பெடுத்து வந்ததுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். தமிழக அரசு வந்து தொழில்துறையில ரொம்ப முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்கான இலக்குகள்லாம் நிர்ணயித்திருக்கும் பொழுது கூடுதல் பொறுப்போடும் கூடுதல் கவனத்தோடும் செயல்படுகின்ற அமைச்சரை அவர்களுக்கு வந்து வந்தது வந்து ரொம்ப மிக மிக நன்றி செலுத்துறோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையான பணம் முதலீடு இருக்குல்ல, அவங்களை நம்பி கொடுக்கறதுக்கு யார், விவசாயியை நம்பி கொடுக்குற வரை சிறு குறு தொழில் முனைவரையும் நம்பி பணம் கொடுக்கறதுக்கு வந்து அதிகமா டக்குன்னு இல்லை. ஒரு கடன் கேட்டு போனோம்னா எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுங்கிறதுக்கு அத்தனை பேருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கு. அவங்க என்ன முன் அனுபவம் இருக்கான், அந்த சினிமாலெல்லாம் தமாஷா சொல்லுவாங்க, முன் அனுபவம் இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரு தொழில வந்து புதுசா ஆரம்பிக்கணும், முன் அனுபவம் என்ன இருக்கு, எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு கேள்வி கேட்டு அலைக்கழிக்கிற இந்த நேரத்துல எஸ்பிஐ போன்ற வங்கிகள் வந்து இன்னைக்கு அவ்வளவு தூரம் உங்களை வந்து ஆதரிச்சு கொண்டு வந்து நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு பெரிய தியாகம். திரும்ப திரும்ப விவசாயத்தை இதையும் ஏன் திரும்ப சொல்றேன்னா, ஒரு விவசாயி விளைவிக்கிற நெல்லுக்கோ கோதுமைக்கோ பிராண்ட் கிடையாது. அவன் எங்கேயோ விளைவிச்சிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க, சிறுதானியமா இருக்கும்.
அதை கடைசியில் வேற ஏதோ ஒரு பிராண்டுன்னு பெரிய பேக்கெட் போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பார்த்துருப்போம். உற்பத்தி பண்ண ஆள் யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த விற்கிற கம்பெனி தான் தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு குறு தொழில் முனைவோர் செய்யற ஸ்பேர் பார்ட்ஸ், சின்ன சின்ன பாகங்கள் எதுலையுமே அவங்களுடைய பிராண்ட் பேர் இருக்கு. அது பெரிய தியாகம் அவங்க பண்றது. அற்புதமான விஷயத்த பண்ணிட்டு அது ஒரு பெரிய பிராண்ட்ல போய் ஒரு பார்ட்டா போய் சேரும் பொழுது அவங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கலாமே தவிர அவங்களுக்கு எந்த பெரிய அதுல இருந்து கிரெடிட்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கிரெடிட் இல்லாட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு சின்ன லாபத்துக்காக அவங்களுடைய படைப்பாற்றலை வந்து பயன்படுத்தி எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து கொண்டு வரவங்களுக்கெல்லாம் இந்து தமிழ் சார்பாக என்ன மாதிரியெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிலமும் வளமும் அப்படின்னு வந்து ஒரு தனி இணைப்புதழே வச்சிருக்கோம். விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எங்க இருந்தாலும் ஓடி போய் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவங்க கூடவே நிற்கணுங்கிறதுக்காக ஒரு இணைப்புதழ் வச்சிருக்கோம். அதே மாதிரி வணிக விதின்னு ஒன்று வச்சிருக்கோம். வணிக விதியில வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்குறோம். செய்தி பகுதியிலையும் கூட தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம். அதுல சாதனை படைக்கிறவங்க வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அமைச்சரையாவோ இல்லை எஸ்பிஐயோ வந்திருக்க மாதிரி இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்க மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஒரு பொருத்தமான இடத்துல தான் இந்து தமிழ் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இதே மாதிரி நடந்து இன்னும் இந்து தமிழ் மட்டுமல்ல, இன்னும் பலர் இது மாதிரி எடுத்து நடத்தி உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் இன்னும் நிறைய தூண்டி விட்டு உங்க பக்கபலமா இருந்து இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுத்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே இந்தியாவில் வந்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஒரு முன்னாடி இருக்க பல துறைகள் இருக்க அந்த தமிழ்நாடு தொழில்துறையிலையும் இருக்கு. இந்த விஷயத்துல இன்னும் நிறைய இந்த ஆட்சியில் வந்து நிறைய போனோம். அமைச்சரையோட ஆசீர்வாதத்தோட அந்த ஆதரவோட போகணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு எல்லா விதமான எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தந்து இந்த மாதிரி விஷயங்கள் கூடவே நாங்கள் நிற்போம் என்று கூறி வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எப்போதுமே பெரிய பெரிய சிந்தனைகள் சிறிய கனவுகளில் இருந்துதான் முகிழ்கின்றன. இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தொழில் திருவிழா என்பது நாளை இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் ஒரு முக்கிய நிறுவனமாக மாற்றும் என்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். முதலாவதாக ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல சிறு தொழிற்குழுக்களுக்கான எந்த நிகழ்வு என்றாலும் அது தனக்கான முக்கிய பணியாக முன்னின்று நடத்துகிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேற்று MSME தினம் என்றாலும் கூட இன்றைக்கு ஜூன் 28 அதற்கான தொழில் திருவிழாவில் நான் இருப்பேன் என்று சொன்ன நேரத்திற்கு மிகச்சரியாக வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சரை மீண்டும் ஒரு முறை அன்பான கரவொலியோடு வரவேற்று அமைச்சர் அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்க இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் அவர்களும் இந்து தமிழ் திசையின் வர்த்தக பிரிவு தலைவருமான திரு சங்கர் சுப்பிரமணியன் அவர்களையும் உங்கள் கரவொலியோடு அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிற சென்னை வட்ட பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்து தமிழ் இசையின் விற்பனை பிரிவு பொது மேலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். தமிழக அரசின் தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தின் திட்டங்கள் கூடுதல் இயக்குனர் திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு இந்து தமிழ் திசையின் மதுரை பிரிவு பொது மேலாளர் திரு வெங்கட் சுப்பிரமணியன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் திரு மாரியப்பன் அவர்களுக்கு இந்து தமிழ் திசையின் வர்த்தக பிரிவு பொது மேலாளர் திரு சிவகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். பாரத ஸ்டேட் வங்கி வழங்கும் இந்து தமிழ் திசை கனவு மெய்ப்பட நிகழ்வை கைகோர்த்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை இப்போது அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். முதலாவதாக பாரத ஸ்டேட் வங்கிக்கான நினைவு பரிசினை பெற திரு ஐயப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பாரத ஸ்டேட் வங்கியைச் சேர்ந்த திரு ஐயப்பன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
ஸ்ரீ காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட்டை சேர்ந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவருக்கான நினைவு பரிசை திரு வடிவேல் அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திரு வடிவேல் அவர்கள் பெற்றுக்கொள்வார். குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு ஹரிகிருஷ்ணா, திரு பிரேம் இருவரும் இணைந்து அவர்களுக்கான நினைவு பரிசை பெறுகிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திற்கான நினைவு பரிசை வழங்குவார். தொழில் திருவிழாவை தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடக்கி வைத்த மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். மாணவ தங்கைகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மாணவ செல்வங்களுக்கான எளிய நினைவு பரிசு. குண்டூர் சுப்பையா மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவ தங்கைகள் தமிழ்தாய் வாழ்த்தை இந்த அரங்கில் பாடி தொடக்கி வைத்தார்கள். அவர்களுக்கான நினைவு பரிசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். நன்றி. தொழில் திருவிழாவில் பங்கேற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு எளிய வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் செல்பேசியை சைலண்ட் மோடில் போட்டு வைக்கவும். நிகழ்வு நிறைவு பெறும் வரை தயவு செய்து உங்கள் செல்பேசியை சைலண்ட் மோடில் போடுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பாரத ஸ்டேட் வங்கி வழங்கும் இந்து தமிழ் திசை கனவு மெய்ப்பட தொழில் திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது. சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி, இந்திரன்தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி, மனித சக்தி என்றான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படி மக்கள் சக்தியை மையமாக கொண்டு இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழில்கள் பல்வேறு வகையிலும் தனது திறம்பட பங்களிப்பை ஆற்றி வருகிறது. இந்த நிகழ்விற்கு கூட 3 மணிக்கே நான் வந்தபோது சேலத்தில் இருந்து ஒரு 31 வயது மதிக்கத்தக்க பாலமுருகன் என்ற ஒரு தம்பி வந்திருந்தார். தம்பினே சொல்லலாம், என்னை விட வயதில் சிறியவர் தான். ரொம்ப ஆர்வம். அவர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு இன்றைக்கு லேண்ட்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான வேலையை சேலத்தில் செய்து கொண்டிருக்கிற தமிழகம் முழுக்க பிரதிநிதிகளாக வந்திருக்கிற உங்களை பார்க்கும்போது நிச்சயம் இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழில்கள் மகத்தான வளர்ச்சியை பெறும் என்கிற நம்பிக்கையோடு சிறு மற்றும் குறு தொழில் நடுத்தர தொழில்களின் அமைச்சர் மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்களை இந்த தொழில் திருவிழாவின் சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கரவொலி எழுப்பி வணங்கி வரவேற்கிறேன். இந்து தமிழ் திசை நாளிதழும் பாரத ஸ்டேட் வங்கியும் இணைந்து தமிழகத்தில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் தொழில் தொடங்க வழிகாட்டவும் நடத்தப்படும் கனவு மெய்விட எனும் தொழில் முனைவோர் திருவிழாவில் கலந்து கொண்டு நல்ல பல ஆலோசனைகளை வழங்க வருகை தந்திருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைமை பொது மேலாளர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணா அவர்களே, தொழில் வணிக கூடுதல் இயக்குனர் மரியாதைக்குரிய ஏகாம்பரம் அவர்களே, டிரான்சிஸ்டார் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மாரியப்பன் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழ் ஆசிரியர் மரியாதைக்குரிய அசோகன் அவர்களே, இளம் தொழில் முனைவோர்களே, தொழிலதிபர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய தலைமையில்
அரசு அமைந்ததற்கு பிறகு இன்றைக்கு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை தமிழகத்திலே மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடை செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அந்த தொழில் வளர்ச்சிக்காக கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய அரசு அமைந்திருக்கிறது. அதில் சில கருத்துக்களை உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை மிகச்சிறந்த முதலீட்டு மையமாகவும் புதிய தொழில் முனைவோர்கள் களமாகவும் அமைந்திடுகிற நோக்கத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே மாணவர்கள் இளைஞர்கள் புதிய தொழில் முனைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக டான்சின் என்னும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கல்லூரிகளிலேயே மாணவர்கள் தொழில் முனைவர்களாக உருவாக்க தொழில் வளர் காப்பகங்கள் இன்னைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு மிகச்சிறப்பான முறையில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காப்பகங்கள் மூலமாக புதிய கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்க தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்பட்டும், மேலும் பயிற்சி பட்டறை, கருத்தரங்குகள், விழிப்புணர்வு முகாம்கள் ஆகியவற்றும் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்தில் 2377 முகாம்கள் நடத்தப்பட்டு 2,30,000 மாணவர்கள் புதிய தொழில் முனைவர்களாக உருவாக்க அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 81 கல்லூரிகளில் தொழில் வளர் காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த ஆண்டு 9 காப்பகங்களுக்கு தமிழக அரசால் 2,50,00,000 செலவில கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் வாங்கி நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கல்லூரியிலிருந்து தாங்கள் படிப்பை முடித்து வெளியேறும் மாணவர்கள் தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை தயாரிப்பதற்காக மானியம் வழங்கும் புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது. இதுவரை 222 புதிய கண்டுபிடிப்பாளர்களை தொழில் முனைவர்களாக உருவாக்க நம்முடைய அரசு 6,75,00,000 நிதி வழங்கி இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் என்று அழைக்கப்படும் டான்சிம் மூலம் புதுமை நிறைந்த தொழில்களில் ஈடுபடுபவர்கள், தொடக்க நிலையில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோர்கள் ஆகியோரை ஊக்கப்படுத்துவதற்காக தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான புத்தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது. புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு கூடுதலாக தேவைப்படும் முதலீட்டாளர்கள் சந்திப்பையும் டான்சிம் ஏற்பாடு செய்து தருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 50 புத்தொழில் நிறுவனங்களுக்கு 5 கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் முதல் கட்டமாக 19 நிறுவனங்களுக்கு தலா 5 லட்சம் வீதம் ரூபாய் 95 லட்சம் ரூபாயை மாண்பு முதல்வர் அவர்கள் அவருடைய திருக்கரத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக 31 நிறுவனங்களுக்கு இப்போது மானியம் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் நடப்பாண்டு 100 புத்தொழில் நிறுவனங்களாக உயர்த்தப்பட்டு தலா 10 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க 10 கோடி ரூபாயை நம்முடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நடப்பு நிதியாண்டில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வளர்ந்து வரும் தொழில்களுக்கான ஆதார நிதி திட்டம் என்ற புதிய திட்டத்தினை ரூபாய் 50 கோடி மதிப்பில் அறிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இன மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க ரூபாய் 30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புத்தொழில் நிறுவனங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை அரசு துறைகள் பெற ரூபாய் 50 லட்சம் வரை ஒப்பந்தம் புள்ளியின்றி நேரடியாக கொள்முதல் செய்யலாம் என்கிற உத்தரவை இன்றைக்கு அரசு அறிவித்து அது செயல்பாட்டில் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே புத்தொழில் முனைவோர்களுடைய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தவும் சந்தைப்படுத்தவும் டான்சிம்
ஸ்டார்ட் அப் பிராண்ட் லேப், ஸ்டார்ட் அப் லான்ச் பேட் என்ற திட்டங்களை இன்றைக்கு நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் பிராண்ட் லேப் என்பது புதிய தரமான தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கவும், அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாரிப்புகளை ஸ்டார்ட் அப் லான்ச் பேட் மூலம் விளம்பரப்படுத்தி சந்தைப்படுத்த மாதந்தோறும் நிகழ்ச்சிகள் இப்போது நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை வர்த்தக ரீதியாக தயாரிக்கவும், புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் தமிழ்நாடு அரசு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம் UIEGP, பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGP என்ற 3 வகையான மானியத்துடன் கூடிய திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களில் இதுவரை இல்லாத அளவில் கடந்த ஓராண்டில் மட்டும் 8568 படித்த இளைஞர்களுக்கு ரூபாய் 275 கோடியே 35 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 1101 கோடியே 84 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டு இன்றைக்கு தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, தொழில் முனைபவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உரிமங்களை விரைந்து பெறும் வகையில ஒரு தொழில் தொடங்கணும்னா பல்வேறு துறைகள் மூலமாக அனுமதி பெற வேண்டும். அது ஒரே இடத்துல நம்ம நீங்க மனு போட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாருடைய அனுமதியும் ஒரே ஆள் பெற்று தந்துட முடியும். மாண்பு முதல்வர் அவர்கள் மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர தகவின் 2ஆம் பதிப்பினை சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 27/2021 என்று துணை வைத்தார்கள். இதன் மூலம் அரசு துறைகள் மற்றும் அரசு சார்பு அமைப்புகள் வழங்கும் 190 சேவைகள் இணைய வழியில் பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 8912 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 7755 நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில் முனைவோர்கள் புதிய தொழில் துவங்க சொத்து பிணையில்லா வங்கி கடன் பெறுவதற்காக நமது முதல்வர் அவர்கள் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். MSME நிறுவனங்கள் பெறும் வங்கி கடனுக்கு 90% வரை கடன் உத்தரவாதத்தினை தமிழக அரசு ஏற்கும் என்று அறிவித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே 90% வரை கடன் உத்தரவாதம் வழங்கியுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த MSMEல எங்க தாய்கோ வங்கின்னு ஒரு வங்கி இருக்கு. அது மாரியப்பன் மாதிரி எல்லாம் தெரியும். அதுல கடந்த அந்த வங்கி எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுன்னு சொன்னா, இந்த சிறு தொழில் MSME நிறுவனங்களுக்கு கடன் தருவதற்காக தொடங்கப்பட்ட வங்கி. கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த வங்கியில அதுக்காக பயன்படுத்தாம நகை கடன் பேர்லயும் வீட்டு பத்திரங்கள் வாங்கின்னு கடன் கொடுத்தாங்க. அந்த MSME நிறுவனங்களுக்கு கடனே போய் சேரல, கடன் கொடுக்கல. இதை நம்முடைய முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதற்கு பிறகு இனி தாய்கோ வங்கியின் மூலமாக வழங்கப்படுகிற அந்த கடன் 75% MSME நிறுவனங்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவு போட்டு அதையும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிற அரசு நம்முடைய அரசு. அதே போல தொழில் முனைவர்கள் தொழில் தொடங்க தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு சிட்கோ தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழகம் முழுவதும் 127 தொழிற்பேட்டைகளில் 9938 தொழில் நிறுவனங்கள் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக 1,62,200 பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தனியார் தொழிற்பேட்டை உருவாக்கம், பொது வசதி மையங்கள், பொது உற்பத்தி மையங்கள், பெருந்தொழில் குழுமங்கள், சிறுந்தொழில் குழுமங்கள், ஏற்றுமதி மையங்கள், மண்டல அளவிலான புத்தொழில் மையங்கள் என்ற எண்ணற்ற திட்டங்களை, வசதி வாய்ப்புகளை நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையில கழக அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட MSME டே உங்களுக்கு தெரியும். நேற்று எல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் நேற்றைய தினம் நம்முடைய முதல்வர் அவர்கள் 171.24 கோடி மதிப்பில 255 ஏக்கர் பரப்பில் 654 தொழில் மனைகள், 5 மனைகளுடன் 5 புதிய தொழிற்பேட்டைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்களாம் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமாக 22,200 நபர்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள்.
இது எங்கெங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, செங்கற்பட்டு மாவட்டம் ஆலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கோலம்பாடி, சேலம் மாவட்டம் பெரிய சீரகம்பாடி, நாமக்கல் மாவட்டம் ராஜபாளையம், ராசாம்பாளையம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆகிய புதிய தொழிற்பேட்டைகளும், செங்கற்பட்டு மாவட்டம் தண்டரை கிராமத்தில் 2.22 கோடி மதிப்பில் பொது வசதி கட்டிடம் நேற்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து இப்ப மேலும் இப்ப ஒரு 3 மாதங்களில திருச்சி மணப்பாறை, திருவள்ளூர் காவிராஜபுரம், மதுரை சக்கிமங்கலம், செங்கல்பட்டு கொடூர், கடலூர் காடாம்புலியூர், தூத்துக்குடி லிங்கம்பட்டி ஆகிய 6 மாவட்டங்களில் 496 ஏக்கர் பரப்பில 279 கோடி மதிப்பில் 6 புதிய தொழிற்பேட்டைகளிலும் விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது இல்லாமல் தனியார் தொழிற்பேட்டைகளும் நாங்கள் தொடங்குவதற்கு இந்த அரசு பல்வேறு உதவிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிஞர் அண்ணா தொழிற்கூட்டுறவு தொழிற்பேட்டை, அதே போல கோஷிமா தொழில் பூங்காவில், கடலூர் மாவட்டத்தில் தானியங்கி வாகன சேவை ஆகிய தொழிற்பேட்டைகள் 369.87 ஏக்கரில் 47.24 கோடி மதிப்பில் ரூபாய் 22.56 கோடி அரசு மானியத்தில் புதிய தனியார் தொழிற்பேட்டைகள் இன்றைக்கு பணிகள் நடைபெறுகிறது. விரைவில் அதுவும் தொடங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மாநிலம் முழுவதும் பரவலாக உள்ள குறுந்தொழில் நிறுவன குழுமங்களுக்கு உதவிடும் வகையில ரூபாய் 50 கோடி ஒதுக்கீட்டில் சின்ன குறு நிறுவன குழும மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நரிக்குறவர் செய்யும் செயற்கை நகைகள் குழுமம், ரொம்ப ஏழ்மையில் நிலையில் இருக்கிறாங்கள, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக செயற்கை நகைகள் குழுமம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்திரங்கள் செய்யும் குழுமம், கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பதப்படுத்தும் குழுமம், மதுரை மாவட்டத்தில் பொம்மை செய்யும் குழுமம் உள்ளிட்ட 20 குறு நிறுவன குழுமங்கள் இந்த ஆண்டு நிறுவப்பட உள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் மற்றும் திண்டிவனத்தில் மருந்தியல் பெருங்குழுமம் ஆகிய குழுமங்கள் ரூபாய் 198 கோடி மதிப்பில் அமைக்கும் பணி இப்போது நடைபெற்று வருகிறது. ஆக இவ்வளவு வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அரசு வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்னு என்னன்னு தெரியாது. இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் அப் என்னன்னா டான்ஸிப் என்னன்னு இப்போதான் அறிமுகம் ஆகுது. ஆகவே நான் இப்போ வருகை தந்திருக்கிற இளைஞர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வது, இன்னைக்கு வேலை நம்ம படித்த உடனே நான் பல கூட்டங்களை சொல்லி வர்றது, நம்மால் படித்த உடனே நேராக சர்டிஃபிகேட் எடுத்து போய் ரெஸ்யூம் எடுத்து போய் ஒரு கம்பெனியில் கொடுத்து இன்னொரு நிறுவனங்களுக்கு தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நாமும் ஒரு சின்ன தொழிலை தொடங்குவோம், நாமளும் ஒரு 4 பேர் 10 பேருக்கு வேலை தருவோம் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு இளைஞரும் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்படும். அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு, தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறது. மாவட்ட அளவில் மாவட்ட தொழில் மையம் இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கடன் உதவி பட்டு தர்றோம், ஐடியா கொடுக்குறோம், உற்பத்தி செய்யறதுக்கு உள்ள திறமையை வளர்க்குறோம், உற்பத்தி செய்யறதுல இருந்து விற்பனை செய்யறவரையும் உங்களுக்கு ஐடியா கொடுத்து உங்களை உயர்த்துவதற்காக பல நிலைகளில் இன்றைக்கு இந்த துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக படித்த இளைஞர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்து உங்களையும் தொழில் முனைவர்களை உருவாக்கும் என்பதை மட்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்த ஒட்டுமொத்த நம்முடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன வேகம் மின்னல் வேகம் என்று சொல்வது போல இந்த ஓராண்டுக்குள் இத்தனை திட்டங்களா என்று பிரமிக்க வைத்து அத்தனை திட்டங்களுக்கான வழிமுறைகளையும் முதல்வர் அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு இழிப்பான செய்தியோடு இந்த தொழில் திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியறிதலை கரவொலியாக தெரிவித்து மகிழ்வோம். அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு படித்த இளைஞர்கள் மத்தியில் தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வமும் முயற்சியும் இருக்கிற அளவுக்கு அதற்கான தேடுதல் இல்லை. அப்படியான தேடுதலோடு மாவட்ட தொழில் மையங்களை நீங்கள் அணுகும் போது உங்களுக்கான கடனுதவி மட்டுமல்ல, தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகளோடு நாம் தயாரிக்கிற பொருட்களை விற்பனை செய்வதற்கான முயற்சியையும் அரசு எடுத்து வருகிறது என்பதற்காக நிச்சயம் நாம் பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்வோம். இந்த சிறப்புமிக்க தொழில் திருவிழாவில் அடுத்து நம்மிடையே கருத்துரையாற்றுவதற்காக தமிழக அரசின் தொழில்கள் மற்றும் வர்த்தக பிரிவின் திட்டங்கள் கூடுதல் இயக்குனர் திருமிகு ஆர் ஏகாம்பரம் அவர்களை
அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். கனவு மெய்ப்பட தொழில் முனைவோர்கள் திருவிழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும், இந்த இனிய விழாவில் பங்கேற்கின்ற பாரத ஸ்டேட் வங்கியின் முதன்மை பொது மேலாளர் அவர்களுக்கும், டான்ஸ்டியா தலைவர் அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கேற்றுள்ள ஆர்வமுடைய தொழில் முனைவோர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள் கன்க்ளூட் பண்ணக்குள்ள சொன்னாங்க, எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வேலைன்னு தான் போகிறோம், யாரும் தொழில் தொடங்கிறதுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேலைக்கு போகிறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிற என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். நான் இப்போ ஐ ஆம் கோயிங் டு ரிட்டையர் நெக்ஸ்ட் இயர். என்னுடைய டாட்டர் இஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட். என்னுடைய வேலையை என் டாக்டர் கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. அவளே படித்து வேலை தேடிக்கணும், இல்லைன்னா தொழில் செய்யணும், அவளே சம்பாரிச்சிக்கணும். கவர்மெண்ட் வில் நாட் டூ எனிதிங். இந்த சரவணா ஸ்டோர்ஸுடைய பையன் ஒருத்தனை டிவியில் வரவன் பார்த்தீங்களா? எப்படி அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சாரு, வந்த உடனே அவர் எம்டியா வந்தார், ஒரு கம்பெனியுடைய எம்டியா வந்துட்டார் அவர். எப்படி? ஸோ நீங்கள் நான் சம்பாதிக்கிற பணம் அல்லது எதுவாக இருந்தாலும் அது நிலையற்றது. ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி அந்த தொழில் நிறுவனத்தை நிலைநிறுத்தி விட்டீர்களானால் அது பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கும். இப்போ நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ பணமோ அது என் பொண்ணு காலத்துக்கு இருக்குமோ இல்லை அதுக்கு அப்புறம் இருக்குமோ அது எனக்கு தெரியாது. பட் ஒரு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் டிவிஎஸ் குழுமமே எடுத்துக்கங்களேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு தொழில் நிறுவனம் தான். அதனுடைய பெயர் பல தலைமுறைகள் நிலைத்து நிற்கின்றது. ஒன்றும் இல்லை, நான் ஈரோட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கல, அப்போல்லாம் அந்த பிராண்ட் நான் சொல்கிறது 2008-09, ஜஸ்ட் சே 15 இயர்ஸ் பேக். மில்கி மிஸ்ட் பிராண்டு, அது இப்போ ரீசெண்டாக தான் உங்களுக்கு, ஏன்னா இந்தியா முழுசும் ஃபேமஸ் ஆகிருக்கு. அவர் +2 ஃபெயில். எங்கள் அப்பா பால் வியாபாரம், சைக்கிளில் போய் பால் ஊற்றுருவார். நான் அந்த யூனிட்டுக்கு நம்ம சப்சிடி கொடுத்துருக்கோம். நான் அந்த யூனிட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன் 2008-09. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலாக வர்றதுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி பாருங்கள், ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பிஸ்னஸில். இந்த பிஸ்னஸ், இந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக ஒரு 20% 25% இருந்தால் போதும். மற்ற திறமைகள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங். இன்னைக்கு எதை வேணாலும் யார் வேணாலும் தயாரிச்சிடலாம். நீங்கள் கையில் கட்டிருக்கிற டைட்டான் வாட்சை உங்ககிட்ட பணம் இருந்தால் அதை தயாரிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? பணம் இருந்ததுன்னா யூ கேன் இம்போர்ட் மெஷினரிஸ். பணம் இருந்ததுன்னா ஆளை ஹையர் பண்ணலாம். டைட்டான் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த குவாலிட்டிக்கு அந்த விலைக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். ஸோ மார்க்கெட்டிங், இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட்டிங் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எனி பிஸ்னஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த தொழில் தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த தொழிலில் ப்ரெசண்ட்டாக இப்போ என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குது, யாரெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் நீங்கள் போய் எப்படி நீங்கள் அது உள்ளார போய் அதை உடைச்சி அந்த மார்க்கெட் எப்படி பிடிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் பெரிய ஆள் ஆயிட முடியாது. நம்ம அடுத்தவங்களை பார்த்தும் சூடு போட்டுக்க முடியாது. இப்போ கீழேருந்து மேலே வரக்குள்ள நான் ஒவ்வொரு படியாக வந்தேன். பக்கத்தில் இருந்து 2 படியாக வந்தார் அவர் யங்ஸ்டர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு தொழிலில் ஒருத்தர் 5 வருஷத்தில் மிகப்பெரிய ஆள் ஆவார், இன்னொருத்தர் 10 வருஷத்தில் ஆவார். அது அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. ஒருத்தரை பார்த்து நாம் இன்னொரு
சூடு போட்டுக்கூடாது. அவர் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சி ஒரு இடத்துல வந்து இது எல்லாரும் எங்ககிட்ட வந்து கேட்குற ஜென்ரல் கொஸ்டின், எந்த தொழில் செஞ்சா நல்ல தொழில்? எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்கோர்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலேயே மூடிட்டாங்க. அதே இடத்துல ஒருத்தர் ஹோட்டல் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஒரு தொழில் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்படி நடத்துகிறோம் அப்படின்னா யூ ஷுட் நோ. எல்லா சூட்சமும் உனக்கு தெரியணும். ஒரு பொருள் எங்கே வாங்குறாங்க, என்ன விலைக்கு வாங்குறாங்க, என்ன குவாலிட்டி, அதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அந்த ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, எவ்வளோ கரண்ட் செலவாகுது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எல்லாருக்கும் எங்கள் ஆஃபீஸ் நான் இருக்கக்குள்ள இது மாதிரி மீட்டிங் போட சொல்லக்குள்ள என்னன்னா, நீங்கள் என்ன தொழில் செய்ய வரீங்களோ அந்த தொழிலில் போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. மளிகை கடை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை ஆரம்பிக்கிறோன்னா நீங்கள் கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்கே வாங்குறாரு, இந்த குவாலிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா அது ரா மெட்டீரியல் பொறுத்து எவ்வளோ தேவை என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ எல்லாருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவை பணம். பணம் பேங்க்கு இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு. எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிறது பேங்க்குக்கு போனால் லோன் கொடுக்கறதில்ல, அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் மூலிமா வருஷத்துக்கு 10,000 பேருக்கு லோன் கொடுக்குறோம். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலிமா. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் வாங்கின யாருமே நான் இந்த திட்டத்தில் லோன் வாங்கி ஆரம்பிச்சிருக்குன்னு போய் யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. ஆனால் லோன் கிடைக்காத ஒருத்தர் 10 பேர்கிட்ட சொல்லுவார். நெகட்டிவ் ப்ரபகாண்டா, நெகட்டிவ் ப்ரபகாண்டா. திஸ் இஸ் த ஃபேக்ட். லோன் வாங்கணும்னு அவர் யாருக்குமே சொல்ல மாட்டார். அவர் ஃப்ரெண்டுக்கும் சொல்ல மாட்டார், சொந்தக்காரர்களுக்கும் சொல்ல மாட்டார், யாருக்கும் சொல்ல மாட்டார். ஆனால் கிடைக்காதவ பாருங்க, இல்லைப்பா அங்கே போனால் மேனேஜர் அலைய விடுவார். பேங்க்குங்கிறது என்ன? பேங்க்குக்கு எப்படி இன்கம் வருது? ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க கடன் கொடுத்தாதான் பேங்க்குக்கு இன்கம். அதாவது உங்ககிட்ட வட்டி வசூல் பண்ணி அந்த வட்டியில தான் எல்லாருக்கும் சம்பளம், எல்லாமே அவங்க ப்ராஃபிட். கடனே கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு லாபம் வரும்? பேங்க் இஸ் லுக்கிங் ஃபார் எ நல்ல கஸ்டமரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒருத்தர் மட்டும் அதாவது நீங்க முதல் தடவை கடன் வாங்கி சக்சஸ்ஃபுல்லா கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க் மேனேஜர் உன்னை விட மாட்டார். நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த லோன் கொடுக்கறதுக்கு தயாராகிடுவார். சார் இந்த லோன் இருக்கு, இந்த வாங்க, வீடு கட்டுறது லோன் வாங்க, கார் லோன் வாங்க, இல்லை அந்த லோன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்பயுமே கடனாளியா வச்சுக்கிட்டே இருக்கணும்னு பார்ப்பார். நீங்க அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், இல்லை யாரை வேணாலும் எடுத்துக்கிட்டீங்க, எனி பிசினஸ் மேன் சக்சஸ்ஃபுல்லா பெரிய ஆளா இருக்கும். வங்கிகளுடைய துணை இல்லாமல் யாரும் முன்னுக்கு வந்ததா பெரிய ஆளானதா சரித்திரமே கிடையாது. பிசினஸ்ல வங்கிகள் துணை தேவை. துணை தேவை என்றால் என்ன நமக்கு வேணும்? நாம நியாயமா நேர்மையா இருக்கணும். அப்படின்னா நாம எப்பயுமே ஃபர்ஸ்ட் அக்னி பரீட்சை. முதல் தடவை கடன் வாங்குறது அக்னி பரீட்சை தான் உங்களுக்கு. அந்த கடன் வாங்கி நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த வங்கி மேலாளர் விடாம உங்களை மோட்டிவேட் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ண வச்சிருவார். இது இப்ப இது மாதிரி கடன் வாங்குறது பேங்க்குக்கு இப்பதான் எல்லார வீட்லயும் வங்கி கணக்கெல்லாம் ஆரம்பிக்க சொல்லி இப்ப ரீசெண்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாருமே நமக்கு ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்க்குக்கு போனால் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் நம்மளை மரியாதையாக நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு. அது நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஒரு வங்கி அணுகக்குள்ளேயோ இல்லை ஒரு மாவட்ட தொழில்மை அலுவலகத்துக்கு நீங்க போய் நீங்க உங்களுடைய தொழிலை பத்தி பேசணும். எல்லா இன்ஃபர்மேஷனோட போகணும், அறகுறையா போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் திட்டங்கள் தெளிவா இருக்கணும் உங்களுக்கு. நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த இன்டர்வியூல ஒருத்தர் 10 லட்ச ரூபா லோன் கேட்பார். ரெடிமேட் கார்மெண்ட் தயாரிக்கிற கம்பெனி. எதுக்குப்பா 10 லட்ச ரூபாய் அப்படின்னு கேட்டாக்க, நான் 25 மிஷின் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் எதுக்கு 25 மிஷின் போடுறேன், 10 மிஷின் போட்டு செஞ்சுக்கோ, 5 லட்சம் போதாதா அப்படின்னு கேட்டேன். சரிங்க சார், 5 மிஷின் 5 லட்சம் கொடுங்க போதுன்றவர். அப்படியே நம்ம திருவிளையாடல் படத்துல தேவையான அளவு குறைச்சிட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உடனே 10 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்கு வந்துருவார். அங்கதான் அவர் தப்பு பண்றாரு. ஸோ இனிஷியலா போடக்குள்ள எதுக்காக அவர் 10 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டாரு?
சொன்ன உடனே ஏன் டவுன்லோட் பண்ண ஹி ஹாஸ் டு சப்ஸ்டான்ஷியேட். அதை வந்து அடிச்சு சொல்லணும். இல்லை சார் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா தான் நான் 25 மெஷின் போட முடியும். 25 மெஷின் போட்டால் தான் நான் அந்த கம்பெனியில் ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அந்த கம்பெனி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு 25 மெஷின் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அடித்து அவர்கிட்ட பேச தெரியணும். ஸோ நாம் வந்து எனி ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எதுனாலும் சரி, உங்களுக்கு சிம்பிள். அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பேங்க்குக்கு போக்கல அவர் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பார். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு கேட்டாலும் சொல்லணும், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் செலவாகும்னு கேட்டாலும் சொல்லணும், ஒரு நாளைக்கு என்ன ஆகுன்னு சொன்னாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ வங்கி மேலாளர் எப்படி கேள்வி கேட்பான்னு தெரியாது. இன்னைக்கு போனால் நாளைக்கு வாம்பாரு, நீங்கள் போகணும். உடனே வந்து நாலு அலைய விட்டுறாரு அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு பேங்க்கு கூட ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் வந்து செய்ய மாட்டீங்க அப்படின்னு தான் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அமைச்சர் ஐயா சொன்னாங்க, புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம், நீட்ஸ் திட்டம்னு சொல்லிட்டு. அந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி வரைக்கும் பேங்க் மூலியமா லோன் வந்து கொடுக்குறோம். அதுக்கு சப்சிடி மட்டும் 75 லட்சம் ரூபாய், 25% சப்சிடி கொடுக்குறோம். 75 lakhs வரைக்கும் அதில் மானியம். 1 crore நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறோம். 2 கோடி ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா 50 lakhs மானியம் இருக்கு. 3 கோடி மானியம் இது பண்ணீங்கன்னா 75 lakhs வரைக்கும் யூ கேன் கெட் சப்சிடி அந்த ஸ்கீமில் வாங்கலாம். அது இல்லாமல் 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கிடைக்குது. இது இல்லாமல் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதில் மினிமம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. msmetamilnadu.tn.gov.in msmetamilnadu.tn.gov.in. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், பிளாங்க் ஃபார்ம், அதை என்னென்ன காலம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மாடல் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன இணைக்கணும்னு சொல்லிட்டு அது இணைப்புகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அதுக்கு விண்ணப்பம் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா லோன் ஸ்கீமும் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு செலக்ட் பண்ணி உங்கள் வங்கிகளுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வங்கிகளுக்கு போக்குள்ள நீங்கள் வந்து வங்கிகளுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக போகணும். வங்கி மேலாளருக்கு தேவையான அவர் வந்து என்ன கேட்பாருங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் வந்து எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பேங்க்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட தொழில் மையம் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாவட்ட தொழில் மையம் ஆஃபீஸ் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா தெரியும் எங்கே இருக்குன்னு. நீங்கள் ஸோ அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க. சென்னை பொறுத்த மட்டும் வந்து கிண்டி தொழிற்பேட்டையில் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸுங்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுவாங்க. கிண்டி நம்ம வந்து கத்திப்பாரா பக்கத்துலேயே இருக்குது, எஸ்டேட்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் நேரில் போகணுங்கிற அவசியமே கிடையாது, நேரில் போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நெட்லேயே இருக்குது, நீங்கள் நெட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் எல்லாமே அதில் பார்த்து ஃபோனில் ஆன்லைனில் தான் பண்ணணும், நேரில் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இன்டர்வியூக்கு மட்டும் நீட் ஸ்கீமில் வந்து இன்டர்வியூக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. நீங்கள் நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உங்கள் விண்ணப்பங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிய தொழில் முனைவோர்கள் இப்போ சேலத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை பார்த்துட்டு சேலம்ல இருந்து வந்தவர் இருக்காரா? சேலம்? ஓகே ஓகே குட். சேலம்ல உங்க ஆஃபீஸ் வந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? மாவட்ட தொழில் மையம் தெரியுமா? ரைட், சந்தோஷம். ஸோ நீங்க வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கூட நான் கடைசியாக கொடுக்குறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. நீங்க எனி டவுட் நீங்க தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ராமநாதபுரத்தில் வந்து நான் சொல்றது 1993ல் 29 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணக்குள்ள இதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் இன்டர்வியூக்கு ஒரு தம்பி வந்தாப்புல. அவர் பிஇ படிச்சிருந்தார். அவர்கிட்ட நம்ம கேட்குறோம், அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சுட்டு வந்து எதுக்குப்பா பிஇ படிச்சுட்டு நீங்கள் வந்து தொழில் செய்கிறதுக்கு லோனுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் ஜஸ்ட் சொன்னார், சார் அப்பா மளிகை கடை வச்சுருக்காரு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த மளிகை கடையை நான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணேன் சார். நான் வேலைக்கு போனேன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும், 15,000 ரூபாய் கிடைக்கும், வேறு எந்த ஊரில் இருக்கேன் என்னன்னு தெரியாது. பட் அப்பா வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து வச்சுருக்காரு, அதை நான் ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு லோனுக்கு அப்ளை பண்ணார். அப்புறம் லோன் வாங்கி ஆரம்பிச்சிட்டார். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ
அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கடைக்கு இன்னும் ஒரு இது இருக்கு, செட்டியார் கடைக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. டெய்லி இவ்வளவு பிசினஸ் ஆகுது, இதுல இவ்வளவு லாபம் வருது. நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? வெளியூருக்கு நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? இந்த பிசினஸ் நான் வந்து டெவலப் பண்றேன். எந்த தொழிலுமே வந்து அஹ், அஹ், நல்ல தொழில், கேவலமான தொழில் அப்படிலாம் கிடையாது. ஸோ பிசினஸ்னா என்ன, பணம், அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு செய்கின்ற அனைத்துமே நல்ல தொழில்கள் தான். இதுதான் நல்ல தொழில், அதுதான் நல்ல தொழில் இல்லைன்னா கிடையாது. நானும் சேலத்துக்காரன் தான். சேலத்துல வந்து சிவா காஃபி பார்னு ஒன்று இருக்கு. சிவா காஃபி பார் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 30 பிரான்ச். எவ்வளவு பிசினஸ் பண்றாரு. நான் கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணக்குள்ள பார்த்துருக்கேன். அந்த ராயக்கோட்டை பைபாஸ், ராயப்பாடு ஜங்ஷன்ல வந்து ஒரு பெட்டி கடை. காலையில வாக்கிங் போயிட்டு பேப்பர் வாங்குறதுக்கு போனோன்னா ஐ ஹேவ் டு வெயிட் 3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அத்தனை பேர் 7-8 பேர் 10 பேர் எப்பயும் இருப்பாங்க. அவர் என்ன கார் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஆடி கார் வச்சிருக்காரு. அந்த பட் என்ன பிரச்சனை கேட்டீங்க, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார்? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த கடையில சம்பாதிக்கிறாரு. பட் காலையில 5 மணிக்கு கடையை திறக்கணும், நைட்டு 11 மணி வரைக்கும் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் அதில் இருக்கிற கஷ்டம். ஸோ எந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் முக்கியம் கிடையாது. பட் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, அரசாங்கத்தில் இருக்கு. நீங்க அப்ரோச் பண்ணணும், பயந்துக்க கூடாது, தைரியம் வேணும், கான்ஃபிடென்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நீங்க அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும்னா நீங்க அதிலே போய் நீங்க வந்து அதிலே ஊறிடணும், அந்த தொழிலில் போய் ஊறிடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தென் நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஐ மீன் சுயமா தொழில் தொடங்குறதுக்கு வரணும். இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த துறையினுடைய பங்களிப்பு, எம்எஸ்எம்இனுடைய பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியில் 30%, எக்ஸ்போர்ட்ல நியர் அபவுட் 50%. இந்த பேலன்ஸ்டு குரோத், இந்த இம்பேலன்சஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்திலும் சமச்சீர் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் முக்கிய பங்காற்றுகிறது. இந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை தான் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிறவங்களும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ பெரிய கம்பெனி ஹூண்டாய், இது மாதிரி பென்ஸ், இது மாதிரி கம்பெனில பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்காரர் இருப்பாங்க, வேற கண்ட்ரிக்காரர் இருப்பாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இது எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்சிமம் இந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து லோக்கலாக எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுல இந்த எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்த்திருக்கிறது. ஸோ அதனால இதுக்கு வந்து அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை டெவலப் பண்ணுன்னு இருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கடந்த ஓராண்டுகள் ஏகப்பட்ட திட்டங்கள் அமைச்சர்கள் கரிசியாக வந்து போட்டாங்க, லிஸ்ட் போட்டாங்க. கேபிட்டல் சப்சிடின்னு சொல்லிட்டு இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் 360 கோடி கடந்த ஆண்டு கொடுத்தாங்க. இதுவரை இல்லாத அளவு ஹையஸ்ட் 360 கோடி கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயர் பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா போன வருஷ பட்ஜெட்டை விட 49%, ஏறத்தாழ 50% இன்க்ரீஸ் பண்ணி 911.5 கோடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெகா கிளஸ்டர், தென் தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், ஸ்டார்ட் அப் ப்ரமோஷனுக்கு ஒரு 110 கோடி, தென் மைக்ரோ கிளஸ்டர், காயர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் கார்பரேஷன், அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங், டைனமிக் டேட்டா பேஸ், இது மாதிரி நிறைய திட்டங்கள் அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாவட்ட தொழில் மையம் அலுவலகங்கள் வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கு. இதனால வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சேவை கிடைக்கிறது சிரமமா இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு அறிவிப்புல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவிப்புல இந்த மாவட்ட தொழில் மையம் வந்து ஊரக வளர்ச்சித்துறை பிடிஓ ஆஃபீஸ் கூட இணைஞ்சு வில்லேஜ் லெவல்ல இருக்கு எல்லாத்துக்கும் அந்த சேவை கொண்டு வர்றதுக்காக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இறுதியாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இந்த துறை உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து வகையிலும் அமைச்சர் அவர்கள் கூறியது போல் உங்கள் தொழில்கள் தேர்ந்தெடுப்பது முதல் மார்க்கெட்டிங் வரை அனைத்து கட்டங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் மாவட்ட தொழில் மையத்தினுடைய அலுவலர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் ஸ்டேட் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கிக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக உங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி உங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எதுனாலும்
நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஐ வில் ஆன்சர். தேங்க்யூ. கூடுதல் இயக்குனர் திட்டங்கள் திரு ஏகாம்பரம் அவர்கள் தன் வாழ்வியல் அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொண்டது ரொம்ப நெருக்கமா இருந்தது. நம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தது. பொதுவாகவே தமிழ் சினிமா பார்த்துட்டு ஒரே பாட்டில் பணக்காரர் ஆயிருங்கமான்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா ஒரே பாட்டில் அவர் பஸ் ஓனராகவே ஆயிடுவார். அது தமிழ் சினிமாவோட ஒரு யதார்த்தத்துக்கு மாறுபட்ட நிலை. ஆனா வாழ்க்கை யதார்த்தம் என்பது சிரமங்களிலிருந்து தான் படியேற முடியும். அதான் அழகா ஒரு கவிஞன் சொன்னான், அடிவாரங்களில் கேலி பேசும் இந்த சமூகம் தான் நீ சிகரம் ஏறியதும் சிம்மாசனம் போடும் என்று சொல்வான். அப்படி சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்களில் இருந்து நீங்கள் படிப்படியாக முன்னேறி வாழ்வின் உயரங்களை தொட வேண்டும். ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் தான் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்று கவிஞர் வாலி சொன்னது போல அப்படியான உயரங்களை நாம் தொடுவதற்கு இந்து தமிழ் திசை முன்னெடுத்திருக்கிற இந்த தொழில் திருவிழா வழிகொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்து தமிழ் திசை கனவு மெய்ப்பட நிகழ்வை வழங்கிக் கொண்டிருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் திருமிகு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை உரையாற்ற உங்கள் கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். Arun, my AGM can come. You will do it? Just whatever I tell now, you translate in Tamil so that the message will go. All right? Yeah. Stand here. Yeah. Vanakkam. Firstly, my greetings to the President of today's program, Thiru T.M. Anubarasan, Honorable Minister for Micro, Small and Medium Enterprises, Government of Tamil Nadu, to Mr. R. Ekambaram, Additional Director, Schemes, Industries and Commerce, Government of Tamil Nadu, to K. Mariyappan, Chairman, Tamil Nadu Small and Tiny Industries Association, all the MSME people who have gathered here, and more importantly, the organizers of this program, the Hindu Tamil Tisai. My greetings to all of you, including the media which has assembled here, both the print and the electronic media. பாரத ஸ்டேட் வங்கியின் முதன்மை தலைமை மேலாளர் அவர்களின் முதற்கண் வணக்கங்களை மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பரசன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைவர்களுக்கும் மற்றும் நம்முடைய மீடியா மற்றும் பிரிண்ட் மீடியா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். Yeah, greetings to Mr. K. Ashokan, the editor of the Hindu Tamil Tisai. Yeah. Let me start with this, where Mr. Ekambaram has left off. He was emphasizing the fact that the repayment of the loan is the most important aspect. That is what governs the psychology of the bankers. I acknowledge that that is a very important component, because on today's date in the electronic media, all defaults are captured and everybody knows about the defaults. The CIBIL is what is the captures your defaults, so everybody knows about the defaults. If defaults occur, then nobody will give loans to any person. திரு ஏகாபுரம் அவர்கள் சொன்னது போல் அனைவரும் நம் கடன் பெறுபவர்கள் அனைவரும் நம்மளுடைய கடனை உரிய நேரத்தில் திருப்பி அடைக்க வேண்டும். உரிய நேரத்தில் திருப்பி அடைக்காவிட்டால் சிபில் என்று ஒரு வெப்சைட் இருக்கிறது. அந்த வெப்சைட்ல உங்களோட பெயர், உங்களோட பேன் கார்டு, உங்க ஆதார் கார்டு எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு திரும்ப கடன் பெறுவது கஷ்டமாகிவிடும். அதனால வங்கி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உங்களுக்கு கடன் வழங்குவதற்கு. பட் நீங்க அதை கரெக்டாக திருப்பி செலுத்தினீர்கள் என்றால் அது ஒரு சைக்கிளாக வந்து கொண்டிருக்கும். Right. Let me, before starting my talk, ask one question. How many of you have already availed loans from any bank? Yeah, very good.
And how many of you are doing business but have not availed loans? You're doing some small business. Yeah, right. This is very important because I'm going to address the concerns of both of them. First, we'll talk about those people who are doing business but they have not got any loans. Is it there to translate? You can- Yes. ah. You are Okay. you are understanding? Huh? Then where I'm very happy. Thank you. So young entrepreneurs, you are yeah, able to understand. young entrepreneurs, then my flow also will. Okay. First question I'm going to address is, yeah, thank you. First question which I'm going to address is those people who are doing business but they have not availed any loans. And the simplest way for all of you to avail loans is open a account with the bank and go on depositing whatever is the sales you're doing every day. Let us say you're having a mobile shop, you're doing some sales, 10,000, 25,000, 15,000, whatever it is. Every day go on depositing by the evening into the account, and next day morning you withdraw it, no issue. But now, what is the total you have deposited at the end of the year? I will divide that number into 20%, and that will become your loan. And now I have a system. If you are going to do it in State Bank of India, I have a system that now you will get a letter saying that since you have deposited 10 lakhs, you are during the year, you are eligible for 2 lakhs loan. 20% of 10 lakhs is 2 lakhs. We will give you a pre-approved business loan, PABL we call, and now you will be eligible for a loan. This is the simple formula by which those people who are already doing business can avail a loan. What we do is all the data is captured in our account. We know that your KYC is done because even that is captured. So it is a simple formula. I multiply into 20% and I'll give you the loan. You come and do the documentation and the loan will be disbursed. That is the simplest way of availing loan for those people who are already having businesses. There will be one category who have not even started a business, but they also would like to avail loans. For them also, the easiest thing is to come and convince the bank that no, this is my activity, this is how I'm going to do, and this is what the money I'm going to generate, and I'm going to repay your loans. If you are convinced about your capacity, even Mr. Ekambram was talking about confidence and all, the amount of work you have done in the concept. If you are able to come and tell me, sir, this is what I want to do because there is no potential, there is a lot of potential at this place for this business. There is no mobile shop, therefore I want to open a mobile shop. Give me 50,000 only. I'm ready to give you 50,000. So that is how we can start up. And there are a huge number of government-sponsored schemes, not only of the central government, but also the state government, wherein again we can give based upon for all the people who are want to start off a business, they have not started. So I think the second category also I have addressed. And the third category, the first question I asked, already who are availing loans. I think they are already well placed because they have availed loans. And I am sure if you are not doing that, you need to now deposit whatever business you do, the money at the end of the day or on the next day morning into the account. Whatever you do, the turnover, what you are going to tell me now, should be reflected in your account. If that is done, again, the same formula, 20% of that, I will give you. If you have done 1 crore, then I'll give you 20 lakhs. But now you need to deposit the money day in and day out whenever you are doing a sales and do it. And on today's date, there are quite a few ways of depositing the money. There is no need for every time for you to come and deposit money into the bank. Sometimes when you do cash transaction, then definitely you have to come. You need not come to the bank. You can also deposit in the what we call as the deposit machine, automated deposit and withdrawal machine, we call it. It can even take deposits, and also you can withdraw money with the ATM card. So there you can deposit. And I will tell you the best method on today's date is to take the QR code from the bank. Open an account, you'll get a QR code, display the QR code in your shop. Anybody who's going to do any transaction is going to just click on the QR code. The money is transferred from his mobile or whatever app he has to the bank account, and it is lying there. So you are going to save a lot of labor and money in taking that money from your shop into the bank and depositing it, or into the ATM and depositing it. So this will save all your costs and also precious time. When you are in the area of business, time is very important for you. You should not be wasting time in such type of things. Let everything be controlled by or taken care by the technologies. So we have all these apps on today's date, and I think this is one of the
best methods of starting off businesses. This I'm only concentrating on small, tiny businesses and all. But let me tell you, if you are a bigger entrepreneur who already owns a factory, because I'm sure that many of them are manufacturing. On today's date, the bank has come up with one of the best schemes for those who are already owning a factory. Other than whatever you require for your machinery and whatever you require for your stocks, I have a project called as a product called as Surya Shakti. Surya Shakti is a scheme wherein I will provide you rooftop solar panels. That is, you have a manufacturing shed on over that. I'll put the solar panels for you, because I have a tie-up with Tata Power. They will come measure and they will tell what is the cost, and that is I will give loan to the extent of 75% to anybody who asks for that. The solar power is installed on your factory shed, and you are going to save on the electricity charges to the equivalent of whatever your electricity bill is there. That is within a period of 5 to 7 years, you are going to repay the loan from whatever electricity you have saved. After that, for you, electricity is free, because these solar panels have a life of 20 years. For up to 20 years, they will go on generating electricity for you, and the loan can be paid in 5 years. So 15 years, you will have electricity. And this is one very, very important scheme. Up to 1 megawatt I can give, and 1 megawatt will cost about 4 crores. So depending upon your requirement, 2 crores, 50 lakhs and all those things we can give. I'm telling these schemes because they are very, very important schemes, which is not the run-of-the-mill schemes, and you will not find it in many other banks. And for those who are a little more into the small, into the medium and the medium enterprises aspect, there is always an aspect that now you will say that now suddenly I require money. Either I require money for my working capital, or I require money for my term loans. In both the cases, what I'm going to do is I'm going to prefix or already give a pre-approved loans for both these aspects. 15% of your existing loans I will give you as an open term loan. I'll give you a limit. You just sign the documents and keep it. The day you want, you come to me saying that this is the invoice, this is the machinery I want to purchase, this is the invoice. I'm giving you 25%. There is 75% you give as a loan. We'll give it to the supplier. Supplier will give me the machine. So it is not that now you get an idea. Let us say you get an idea in the month of August, and you want to purchase this machine. You will come to the bank. You will ask for the sanction. It will take time for me to get the sanction for you and all. But I will do it in June or July itself, and I'll keep it ready for you. The day you want, you can come and take the loan. Similarly, for even working capital, 15% of whatever your limit is there, I will keep it as a standby line of credit. And whenever you require more funds for your working capital, it can be done. Because let us say you get an order, a big order has come, then you want money. You will not get it so easily, because the process of the bank will take a little time. It will take up to 3 weeks to 4 weeks also. But instantly you can get, if you opt for such type of differentials we have, or such type of innovative products we have. Of course, I think I will not take much time, but let me tell a few things about how MSME is there in Tamil Nadu, because this is one state, I should say. First of all, let me put it on record, that it has the largest number of MSMEs in the whole country. 15% of the total MSMEs of the country are there in Tamil Nadu. And I think if you want in numbers, okay. There are 6.89 lakhs registered MSMEs, 6.89 lakhs, and they are producing about 8,000 varieties of products across industries. Agriculture products might be, they are producing industrial products, hosieries in the textiles. Anything you name it, it is produced in Tamil Nadu. I think this state is having one of the best MSME atmospheres, and I should also thank the Minister for gracing this occasion and addressing, because this is the backbone of any country. MSME is the backbone, and to give 2 or 3 superlatives, let me tell you that it is the driver of growth of an economy.
That is economic development, innovation. This is where the new ideas will come up and it generates employment. For these three reasons, MSME is very, very important. And I think we are all of us, you and we, and the government also is in that ecosystem, which will result in tremendous growth, not only of the region, but for the country also. So thank you very much. And if any questions are there, I think that will be a better interactive session wherein I can exactly tell you what you want instead of me telling what I want. But these are some of the things I wanted to tell. I will be present there for the question and answers session also. Thank you. Thank you very much. நன்றி சார். எம்எஸ்எம்இ செயல்பாடுகளுக்காக பாரத ஸ்டேட் வங்கியின் பங்களிப்புகளை தலைமை பொது மேலாளர் மிகச் சிறப்பாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நிறைவாக நடைபெற இருக்கிற கேள்வி நேரத்தில் அவரோட கேள்விகள், உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை தரவும் நமது பொது மேலாளர் அவர்களும் கூடுதல் இயக்குனர் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு கருத்துரையாளராக நம்மிடையே உரையாற்றுவதற்கு டான்ஸ்டியா எனப்படும் தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்க தலைவர் திரு கே மாரியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உடைய மாண்புமிகு சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகளுடைய அமைச்சகத்தின் அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்து தமிழ் நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஸ்டேட் பேங்க் ஸ்பான்சர் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியினை டான்ஸ்டியா சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டேன். 1972 ஆண்டு நான் கல்லூரியில் பிஇ பட்டம் பெற்ற பிறகு, அப்போது வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லை. அந்த நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு விளம்பரத்தை செய்திருந்தார்கள். தற்போது நம்முடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் சில திட்டங்கள் இது ஸ்டேட் பேங்கில் மட்டும்தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் 100% ஃபைனான்ஸ் ஃபார் தி அன்எம்ப்ளாய்டு என்ஜினியர்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ஸ்கீம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் டூரிங் 1972. அந்த ஸ்கீம் பார்த்ததுக்கப்புறம் நான் படித்து கொண்டிருக்கும்போது பல தொழில் நிறுவனங்களுக்கு மாலை வேலைகள் எல்லாம் போவேன். நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருந்த பிடி ஜட்டி அவருடைய மகன், அவர் நல்லா ஒரே கல்லூரியில் படித்தோம். அவர் மூலமாக நிறைய தொழிற்சாலைகளை பார்த்து, பெங்களூரில் பல எஸ்டேட்டுகள்லாம் பார்த்தோம். அதை பார்த்தோன்னே என்னுடைய மைண்டில் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவர் தான். நான் வேலைக்கு போகக்கூடாது, நாம் எப்படியாவது இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் சேலம் ஸ்டேட் பேங்க்கை அப்ரோச் பண்ணேன். அப்போது மிஸ்டர் காமத்துன்னு சொல்லிட்டு இங்கே ரீஜனல் மேனேஜர், அப்போ எல்ஹெச்ஓ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் எல்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, லோக்கல் ஹெட் ஆஃபீஸ். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 16 முறை என்னை இன்டர்வியூக்கு அழைத்திருந்தார்கள். அப்போது ட்ரெயினுக்கு வர்றது கூட என்கிட்ட காசு இருக்காது. அவ்வளோ சிரமத்திலையும் அந்த எல்லா இன்டர்வியூ அப்போது அவருடைய ரீஜனல் மேனேஜருடைய அலுவலகத்துக்குள்ளே போகும்போது நான் ஒரு மாணவனாக தான் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு நடுக்கம். ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு மாணவன் எப்படி இருப்பானோ அதுபோல் நான் அந்த ஸ்டேட் பேங்க்குடைய இந்த 4-5 ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீஃப் அதிகாரியை சந்திக்கும்போது அந்த ஒரு படபடப்பு இதோடு தான் போயிருந்தேன். அப்புறம் கடைசியாக இந்து பத்திரிகையில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டர் கணபதினு சொல்லிட்டு அவர் தான் சேலத்தில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் இருந்தாங்க. அவர் தம்பி என்னப்பா நீ அடிக்கடி இங்கே பேங்க்கில் பார்க்குறான், நீ போயிட்டுருக்க என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் அந்த மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னு. அடுத்த நாள் ஹிந்துவில் அவர் ஒரு நியூஸ் போட்டார், an youngster who wants to become an entrepreneur. ஆண்டர்பிரினருங்கிற வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்கு ஹிந்து பத்திரிகையிலேருந்து தான் நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு அது வரைக்கும் அந்த ஆண்டர்பிரினருங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் உண்மையாக தெரியாது. எப்படி நமக்கு வந்து இந்த இது வந்தபோது 2005 புயல் வந்தபோது அந்த இது உண்டோ அதுபோல் அந்த டேர்முக்கான அர்த்தத்தையே வந்து இந்து பத்திரிகை மூலமாக தெரிஞ்ச உடனே அன்றைய தினம் மத்திய அரசனுடைய நிதியமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் வந்து சென்னையில் கேம்ப் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த நியூஸ் அப்போ அந்த ஹிந்து பத்திரிகை படிச்சுட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு உடனே ஃபோன் போட்டு இது ஏன் வந்து இந்த மாதிரி டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து இங்கே ஸ்டேட் பேங்க் காண்டாக்ட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளையே என்னை தேடி வந்துட்டாங்க. சேலத்துக்கு வந்துட்டு அன்றைக்கி 3 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து 100% கொடுத்தாங்க. அதே போல் டாக்டர் கலைஞர் அவர்களையும் மறக்க முடியாது. அப்போ வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கி வந்து சிட்கோ மூலமாக நாம் வந்து 127 தொழில்பேட்டைகளை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் இது பண்ணாங்க. அமைச்சர் சொன்னாங்க, நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்தாங்க. மாதவன் அவர்கள் வந்து தொழில் அமைச்சராக இருந்தாங்க. அன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே சிட்கோ நிறுவனத்தை டாக்டர் கலைஞர் தான் வந்து தமிழகத்தில் வந்து உருவாக்குனாங்க. அப்போது அந்த உருவாக்கின போது அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் கடன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அந்த கடன் அதுக்கான மெஷினுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து நிலம் வாங்குறதுக்கோ ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கோ இல்லை, பணம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் எஸ்டேட்னு தான் ஆரம்பித்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அது சிட்கோ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்போ கலைஞர்கிட்ட வந்து நம்ம தொழிலமைச்சர் பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து சுய வேலைவாய்ப்பு செய்ய விரும்புகிறோம், ஆனால் எனக்கு வந்து நிலமோ கட்டடமோ வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னபோது ஒவ்வொரு தொழில்பேட்டையிலையும் 2 தொழில் மனைகள் கட்டப்பட்டிருந்த இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு வந்து அன்னைக்கே வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஷெட்டில் ஒரு ஷெட்டு வந்து தான் நான் வந்து அன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தேன். எதுக்காக சொல்லணும்னு சொல்கிறேன், இன்னைக்கு நீட் ஸ்கீம் பற்றி மிக பிரமாதமாக நிறைய இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. சார் இன்னைக்கு ஒரு நீட்ஸில் சாங்ஷன் ஆகிடுது. ஆனால் அவர் வந்து வாடகை கட்டத்துக்கு போனால் இன்றைக்கி எல்பிஏல சிங்கிள் விண்டோ பற்றி சொன்னீங்க, 30 ஆண்டுகளுக்கு மேலே வாடகை பத்திரம் இருந்தால் தான் அப்ரூவல் தராங்க. ஸோ நான் அமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு சிட்கோ தொழிற்பேட்டையிலையும் நீட்ஸ் யாரெல்லாம் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு டைனி செக்டர் நீங்கள் வந்து அந்த கட்டடத்தில் வந்து வாடகைக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அந்த எதிர்காலத்தில் இந்த ஆண்டர்பிரினர்ஸுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இப்போ சிப்காட் எஸ்டேட்டில் ஒதுக்கீடு செய்யும்போது 20% எம்எஸ்எம்இ கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த நீட்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு தயவு செஞ்சு அனைத்து சிட்கோ தொழில்பேட்டைகளிலும் முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் ஒரு நீண்ட காலம் கொடுங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அடிப்படையில் கொடுத்துட்டீங்கன்னாக்கா வங்கிகளுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. அவங்க வந்து கிட்டத்தட்ட டேர்ம் லோன் வந்து ஒரு 7 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஓனர் வந்து வாடகை ஏற்றிட்டு இருப்பார். நம்ம சிட்கோவுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இது வந்து நம்முடைய அமைச்சர் வந்து கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் கொடுத்தக்கூடிய மானிய கோரிக்கை அத்தனையும் வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். இந்த நேரத்தில் வந்து மாண்புமிகு முதல்வர் 7/5/21 அன்னைக்கு பதவியேற்ற பிறகு 8ஆம் தேதி வந்து எங்களுக்கு ஃபோன் வருது. அவருடைய பிஏ ஃபோன் பண்ணுறாங்க, நாளை உங்களெல்லாம் வந்து எம்எஸ்எம்இ டிரான்ஸ்டியோடைய பிரதிநிதிகள் சந்திக்க முதல்வர் விரும்புகிறாருன்ட்டு. ஸோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது அவங்க இப்போ 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாரு, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்களாம் சில கோரிக்கைலாம் அவசரமாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அதில் ஒரு கோரிக்கை தான் வந்து சிட்கோவில் வந்து எங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது. அமைச்சர் சொல்லும்போது அது ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு அவங்க சொன்னாங்க. அதை நான் இந்த இடத்துல நான் வந்து நன்றி உணர்வோடு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது சிட்கோ நிலத்தில் அதிக விலை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த நிலத்தை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். எனவே அந்த விலைகளை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னபோது
5%லேருந்து 75% வரைக்கும் இன்னைக்கு ஒரு 23 தொழிற்பேட்டையில் மாண்புமிகு அமைச்சர் வந்து அதுக்கு முன்னோடியே இருந்து நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் 360 கோடி கடந்த ஆண்டு மட்டும் மானியம் வழங்கியது நம்முடைய அடிஷ்னல் கமிஷனர் திரு ஏகாம்பரம் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்பு என்ன இருந்ததுன்னா 4 தவணைகள் 3 தவணைகள் என்று அதை வாங்குறதுக்குள்ள நாங்கள் படாத பாடுபட்டுருவோம். அவ்வளோ சாதாரணமாக இல்லை. அது வந்து உங்களுக்கு தெரியும், மறைமுகமாக அது என்னெல்லாம் தேவை நாங்கள் செய்திருந்தால் தான் அந்த மானியத்தை வாங்க முடியும். ஆனால் இது முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்த பிறகு உடனடியாக என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து 168 கோடி ரூபாய் அன்னைக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கேட்டுட்டு 168 கோடி ரூபாயை ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து நமக்கு கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்காங்க, ஒரே சிங்கிள் பேமெண்ட் நீங்கள் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு போட்டாங்க. அப்போ வந்து நம்முடைய எம்எஸ்எம்இ செக்ரட்டரி, கமிஷனர் இவங்கெல்லாம் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க. உடனே அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட தொழில் மைய ஜிஎம்லாம் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்களை கூப்பிட்டாங்க. எல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே உள்ள ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் நடத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த மாவட்ட சிறுதொழில் சங்கங்களும் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரும் கலந்து ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க. ஜூன் 20ஆம் யாருக்கெல்லாம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி கொடுங்க. நான் வந்து ஜூன் 30க்குள்ளே இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இ செக்ரட்டரியும் கமிஷன் சொன்னாங்க. 20ஆம் லிஸ்ட்டு பண்ணது. அப்போ ஒரு நாங்கள் கேட்டோம், சப்போஸ் சில மதியங்கள்லாம் நீங்கள் அலாட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அது போதல்னா என்ன செய்யணும்னு சொன்னேன். 20ஆம் வரைக்கும் எவ்வளவு பேருக்கு எவ்வளோ வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்னைக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கோ அந்த அமௌண்ட் இல்லாமல் கூடுதலாக இருந்தால் அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, சார் அதை யாரும் நம்ப மாட்டீங்க, அந்தந்த இவங்க ஆண்டர்பிரனருடைய அக்கௌண்ட்டுக்கு ஜூன் 25ஆம் பணம் டைரெக்டாக போயிடுச்சு. இன்னைக்கு டைரெக்டாக வந்து சப்சிடி வந்து இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் மாண்புமிகு முதல்வர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் தான். அதன் பிறகு இன்னைக்கு வந்து ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. நமக்கு அருமையான ஒரு நிதியமைச்சர் கிடைச்சிருக்காங்க, ப்ராக்டிக்கல் மேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் நிதியமைச்சருக்கு சவால் விட்ட ஒரே நிதியமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் நம்ம பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஜிஎஸ்டி மூலமாக இருந்த அத்தனை பிரச்சனையும் கொண்டு போனாங்க. அந்த கூட்டத்தில் அந்த அவருடைய ப்ரீ பட்ஜெட் கூட்டத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சார் அதாவது இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் 25 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அங்கே அது வந்து நம்முடைய மாண்புமிகு கலைஞருடைய சொந்த ஊர். அங்கே வந்து ஒரு தொழிற்பேட்டையை அமைக்காமல் இருந்தாங்க. இப்போ நான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, பூரா விவசாய நிலம் தான் இருக்குது, அதனால் அங்கே தொழிற்பேட்டையை அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே. அது கோரிக்கை நாங்கள் வச்சோம். இப்போது திருவாரூரில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சிட்கோ மூலமாக இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்காகவே ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு வெட்லேண்ட் இருக்கக்கூடிய ஊரில் கூட ஒரு தொழிற்பேட்டை உருவாக்க முடியும், விவசாய பொருட்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னைக்கு இந்தியாவில் 3வது இடத்துல ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் தமிழக அரசு இருக்குது. பல்வேறு சலுகைகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழக அரசு மொத்தம் ஒரு 17 வித்தியாசமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அத்தனை சலுகை திட்டங்கள் இன்னைக்கு வந்து மிக சுலபமாக எளிதாக நாம் வந்து மாவட்ட தொழில்மை அதிகாரிகளை சந்திக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் விண்டோ என்பது வந்து இன்னைக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் வந்து அனுமதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை வந்து உருவாக்கியிருக்காங்க. அமைச்சர் சொன்னது போல் 2.0 அது இன்னும் வந்துச்சுன்னா பேப்பர்லெஸ், ஃபேஸ்லெஸ், யாரும் வந்து இப்போ நேரில் போக வேண்டியது இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் வீடு தேடி அப்ரூவல் வருங்கிறது தான் அந்த திட்டம். இப்போது எம்டிப் அப்படின்னு வந்து ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க, அது நடந்துகிட்ருக்கு. அது வந்து கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் அவங்க எம்டியாக இருக்காங்க. இப்போ எனக்கு கூட அதில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரை போட்டிருக்காங்க. அமைச்சர் சொன்னாங்க, இந்த தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் ஸ்கீம்
அந்த ஸ்கீம் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இன்னைக்கு வந்து 100 கோடி ரூபாய் வந்து முதல்வர் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்கன்னா அந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கேரண்டி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் 75% வரைக்கும் இன்னைக்கு மத்திய அரசு அந்த திட்டத்துக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கோடி வரைக்கும் நீங்கள் அந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வங்கிகள் வந்து அந்த திட்டத்தை அமுல்படுத்துறது இல்லை. ஏன் காரணம் கேட்டாங்க, அந்த திட்டத்துக்கு அவங்க வந்து படுத்திட்டாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் வர்றதில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இப்போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முயற்சியால் இப்போ அந்த திட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா 75% இல்லாமல் கூடுதலாக 15% அந்த 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்வாங்கன்னா, எம்டி மூலமாக யாரெல்லாம் டீஃபால்ட்டராக இருக்காங்களோ அல்லது என்பி ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வராத கடன் வாரா கடன் என்று சொன்னால் 90% ஏற்கனவே வந்து ஒவ்வொரு தொழிலதிபரும் 10% அவர் மானியம் அவருடைய ஷேர் மார்ஜின் பண்ணி போட்டிருப்பார். ஸோ இன்னைக்கு வங்கிகளுக்கு த்ரூஅவுட் தமிழ்நாடு, எனி பேங்க் இன் எனி டிஸ்ட்ரிக்ட், தே கேன் easily sanction the loan with the confidence that Tamil Nadu government will release 90% for the default loans. அது மாதிரி கொடுக்கறதுனால இன்றைக்கு அதிக அளவில் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வங்கிகள் கடன் கொடுக்க அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நம்முடைய அமைச்சரவர்களும் எடுத்துக்கொண்ட ஒரு புதுமையான திட்டம் இது. அதனால இதை 40 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறாங்க. இது ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பல திட்டங்கள் எது சொன்னாலும் முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் கடந்த மாதம் கூட நாங்கள் சந்தித்தோம். நிறைய அவர்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அப்போது வந்து நிறைய பேசுனாங்க. நிறைய நாங்கள் எங்களோட கோரிக்கைகள்லாம் ஒன் பை ஒன்னாக செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ துறைக்கு நல்ல ஒரு அதிகாரிகளும் அமைச்சரும் முதலமைச்சரும் இன்னைக்கு நிதியமைச்சரும் பெருமளவில் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் பார்த்தீங்கன்னா 6% இன்னைக்கு லோன் தராங்க. அந்த மாதிரி சலுகை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி சிட்பி மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து ஒரு ஃபண்டிங் கொடுத்து பண்ணுறாங்க. அது வந்து வேர்ல்ட் பேங்க் கூட அவங்க ஃபண்ட்ஸ் வாங்கி அதிலிருந்து நம்முடைய தமிழக அரசு 127 தொழிற்பேட்டைகளையும் மறுசீரமைப்பு இது பண்ணி அடிப்படை என்ன வேணுமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும் செய்து கொடுக்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு நம்முடைய உணர்வுகளை உணர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அரசு அமைந்திருக்கு. நாங்கள் டான்சியா சார்பாக வந்து நாங்கள் வந்து அமைச்சர்களுக்கும் நன்றி சொல்ல முழுமையாக கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு அவர் பார்க்குறதுக்கு பண்ணாக்க தினந்தோறும் பார்த்தாங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவர்களை சந்திக்கிறாங்க. அமைச்சரும் காலையிலேருந்து அவ்வளோ பெரிய சந்திக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு அமைச்சராக அவங்க இருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த இந்து தமிழ் பத்திரிகை நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லாம் மிக சிறப்பாக ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு சொன்னாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே வந்து நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்திருக்கீங்க, யாரும் வந்து இப்போ எதா வரலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ ஆல் யங்ஸ்டர்ஸ், அதாவது வேலை தேடுபவராக நீங்கள் இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவராக ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு தனிமரம் தோப்பாகாது, அமைச்சர் மட்டுமே திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருந்தால் முடியாது, இரு கைகள் சேர்ந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும். எனவே ஒரு பக்கம் அரசு உதவிகள் இருந்தாலும் தைரியமாக வாங்கள். நான் இன்றைக்கு உங்களுடைய யூனிட் ஒரு 3 ஆண்டு கழித்து ஃபெயிலியர் ஆனால் கூட பயப்படாதீங்க. 90% உங்கள் கடனை கட்டுறதுக்கு நம்முடைய தமிழக அரசு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களோட சொத்தோ உங்களுடைய இதோ பாதிக்காது. அதனால் அந்த நம்பிக்கையோடு இளைஞர்கள்லாம் வந்து பாருங்கள், அப்பிடான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, இந்த மினிஸ்ட்ரி இருக்குது, அதில் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த டாக்டர் அங்கமுத்து தான் இன்றைக்கி வந்து சேர்மனாக இருக்காங்க. அதில் பெண்களுக்கு வந்து 75% சப்சிடி கொடுக்குறாங்க ஏற்றுமதி செய்யும்போது. இது அதே மாதிரி
ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. அக்ரோபேஸ் இந்தியாவிலேயே அக்ரிகல்ச்சருக்காக ஒரு பட்ஜெட் போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதுவரைக்கும் இப்படி அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அழுக போகாமல் இருக்கிறதுக்காக இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து சாங்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வங்கிகளும் கொடுக்குறாங்க. அதனால நம்முடைய ஏகாம்பரம் சார் சொன்ன மாதிரி வி மஸ்ட் பி ஹானஸ்ட். இன்னைக்கு ரீபேமெண்ட் வந்து ஒழுங்காக பண்ணினா தி மணி given to you as a loan is nothing but the public funds. அவங்களுக்கு யாரெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 6% 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாம் அது கொடுக்கலாம், பேங்க் வந்து எப்படி நடத்த முடியும்? ஸோ அந்த உணர்வோடு வந்து இன்னைக்கு நாங்களாம் சொல்லும்போது எங்களுடைய முதலாளி யாருன்னா ஃபஸ்ட்டு முதலாளி வந்து பேங்க்கு. ஏன்னா நான் போடுறது வந்து 10% 20% தான். ஸோ 80% கொடுக்கும்போது ரியல் ஓனர் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி இஸ் த பேங்க். ஸோ அந்த உணர்வோடு நம்ம வந்து செயல்படணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டான்ஸ்டியாவின் தலைவர் திரு கே மாரியப்பன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வாகவும் உணர்வுபூர்வமாக இருந்ததுங்கய்யா. உங்களுக்கு இந்த வயதிலேயே இந்த உற்சாகம் இருக்கும்போது நீங்க 16 முறை இன்டர்வியூ போனது எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அந்த வயது இன்னும் துடிப்பாகவும் உற்சாகத்தோடும் இருக்கிறது. இந்த அரங்கத்தில் இருக்கிற நிறைய பேர் நிச்சயம் இந்த உங்களோட அனுபவம் வந்து பயன்பட்டு இருக்கும். வங்கிகளுடனான உறவை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக அடுத்தடுத்த தொழில்துறையில் முன்னேற்றங்களை அடைய முடியும் என்பதற்கு பல்வேறு திட்டங்களை உதாரணமாக காட்டிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே மாரியப்பன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தினம் கொஞ்சம் அமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்க, வந்து தொடக்கி வச்சுட்டாச்சு போங்கன்னு சொல்லியிருந்தோம். மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழலும் கூட இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் இது நமக்கான நிகழ்ச்சி, நாம் தலைமையேற்க வேண்டிய நிகழ்ச்சி என்று நம்மோடு இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நமது அனைவரும் நெஞ்சார பாராட்டி மகிழ்வோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி கேள்வி நேரம் இப்போது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற சிறு மற்றும் குறு தொழில்கள் செய்கிற தொழில் முனைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கேள்வி நேரத்தின் பதில்கள் அமைச்சருக்கு தொகுத்து தரப்படும். நமது அன்பின் அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமும் கலந்து கொண்டு அடுத்து துணை ஜனாதிபதி நிகழ்வுக்காக நம்மிடமிருந்து விரைபடுகிற மாண்புமிகு சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களுக்கு நம் கரவொலி மூலமாக பிரியா விடை கொடுப்போம். தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளை இந்து தமிழிசை நாளிதழ் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற சிறு மற்றும் குறு தொழில்கள் செய்கிற முனைவோருக்கான ஒரு அன்பு வேண்டுகோள். இந்து தமிழிசை நாளிதழின் தினமும் வருகிற இணைப்புகளில் பார்த்தா சிறு மற்றும் குறு தொழில்கள் செய்கிற பலருக்கான நேர்காணல்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு திங்கள் தோறும் வணிக வீதி இணைப்பின் மூலமாகவும் அதுபோல ஞாயிற்றுக்கிழமை வருகிற பெண்ணின்று போன்ற இணைப்புகளில் சிறு மற்றும் குறு தொழில் செய்கிற அந்த தொழில் முனைவர்களின் வாழ்வியல் அனுபவங்களை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் தொழில்துறையின் முன்னேற்றத்தை கருதி இந்து தமிழிசை நாளிதழ் தொடர்ந்து இப்படியான நிகழ்வை முன்னெடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புபவர்கள் நீங்கள் இந்து தமிழிசை வாசகராக தொடர்ந்து எங்களோடு பயணிக்க உங்களுக்கான சந்தாவை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு தொடர்ந்து இந்து தமிழிசை நாளிதழ் கிடைக்க பதிவு செய்து கொள்ள வெளியே இருக்கிற அந்த பதிவு கூடத்தில் உங்களது பதிவை செய்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான வேண்டுகோளோடு இப்போது கேள்வி நேரம் தொடங்குகிறது. இந்த கேள்வி நேரத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் மரியாதைக்குரிய தமிழக அரசின் தொழில்கள் மற்றும் வர்த்தக திட்டங்கள் கூடுதல் இயக்குனர் திரு ஆர் ஏகாம்பரம் அவர்களும், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது ஒளிபெருக்கி உங்கள் முன்னே வருகிறது. கேள்விகளை சுருக்கமாகவும் குறித்த நேரத்திலும் கேட்டு நிறைய பேரோட கேள்விகளுக்கு வாய்ப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்போது ஒளிபெருக்கியல் உங்கள் முன்னே. Sir, good evening, sir. Sir, good evening, sir. I am Sri Prakash. Nice that I've seen you, telling about a lot of good things about SBI entertaining the entrepreneurs, young entrepreneurs. Thanks a lot. I got a new startup, medical drones, and I don't have prior experience in that particular entrepreneurship.
So what are the pre-requirements for me to approach SBI, sir, to get a plant and machinery loan? What is the startup you are involved in? What is the activity? It's an innovative entrepreneurship, medical drones, sir. So, drones. yeah, drones. Okay. So DRONES. So a lot of people use it for agricultural purpose, but we wanted to use it for medical purpose. So it's a new innovative project in India coming up. A lot of drone companies are coming up in India. Majority is being used in defense sector as well as in agricultural sector. And in Tamil Nadu, this is a new first time we are introducing in the medical sector. Okay. So what is the requirement for you? How much loan do you require? So for plant and machinery and setting up the design office, everything we require 20 crores of amount, sir. Yeah. What you should be doing now, you should be actually submitting a report to us, a technical and viability report detailing the activity and a full-fledged TEV. We call it TEV. If you come up with that report now, then we will examine, and based upon that, we can move forward. Of course, if it is 20 crores now, we would be also looking for some collateral. Up to 2 crores now, we can give some collateral-free loans because we have the CGT MSC with us. But beyond 2 crores now, we will definitely be looking at a few collateral loans. And if this technology is already established, but from what you told me, it is something new you are going to start. So usually what happens in such cases, something which is not known or something which is very new, people they approach what is called as private equities. There are a huge number of people who give private equities because they are going to startup, and when it is called as an incubation during the startup period, and once it is the product is known and it can be if it has been demonstrated that this product is useful, then you will go in for the commercial production. At that point of stage, usually banks will come up with loans. But before that, now what you need to look at is at a private equity, because that is where now you will get funds if you are not having capital with you. Private, as the name indicates, it is a equity, it is a capital, not a loan. So I think that should be the route through which you should move. And for a private equity, there are a number of players, including the bank. Bank also does some investments, I should say, because it's an investment in the private equity space. So I think if you are going to come up with your project, you should be contacting the LHO of DGM here. He will guide you what to exactly do. Okay? Okay, sir. Yeah. Thank you, sir. Thank you. Okay. I'm Bhaskar. Actually, I'm serial entrepreneur. I have a question to two by people. First question is, you talk about actually loans. The percentage of transaction you get at 20% is there. What about there is any formula apply for overdraft? Because I'm doing couple of business. So one of the business we approaching, actually I'm running IT company, an agriculture company, other infra companies there. So we approaching the banks. Some of the banks, they are not clear, very definition, what basis you're going to give the OD. Because of so most of the people, they try to give the term loan because no, there's a constant revenue for the people, the bank, right? But it's a transaction, as a business transaction, maybe I need a money for 10 days. Once I get the money, I return back the money to the bank. Trading, So what is formula? What is the formula for the OD? For trading, you're telling? Trading or manufacturing? Manufacturing. So one thing is that this formula will apply up to a requirement of 5 crores. I can apply this formula. Okay. And if it is going to be anything above that, what I actually see is now I will see what is the buildup of your raw material, what is the amount of buildup of your SIP, that is the goods in process, then the finished goods and the receivables. Then based upon this buildup, I come to a calculation that, let us say, I will assess your limits as the 2 months requirement of the raw materials. Okay. So 2 months will be equivalent to into the cost of production, the cost of purchase of the raw material. That formula I have. Then over and above that, I will put some margins. The margin is what you need to contribute. The rest I'm going to contribute as a cash credit limit. So okay, what is a trading? What is a trading? For trading also, basically, there only two components will be there. The cost of the goods you are going to trade Procure. and the receivables. Okay. So based upon that, I will use the same formula.
I will agree to give you might be 2 months stock of goods and might be 90 days of the receivables. So that type of formula will happen. But let me tell you one thing. This basic formula which I told, 20% of the turnover is going to fit in most cases, unless it is having a working capital cycle, a very big working capital cycle. Wherever you are able to turn the goods over for 90 days, this formula will work. If it is more than, if the trade cycle is more than 90 days, then you will be having a requirement more than 20%. So that assessment we do. ஓகே தேங்க்ஸ். ரெண்டாவது கேள்வி வந்து திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு. இப்போ மாவட்ட லெவலில் தொழில் முனைவோர் இது இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் சென்டருக்குல நான் பர்சனலாக மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் விசிட் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கா அவங்க பழசே தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி திருப்பி எது வந்தாலும் ஹெட் ஆஃபீஸ் போன்றாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த தையல் மிஷின் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறது. புது தொழில் முனைவோர் இல்லைன்னா புது ஐடியா வரவங்களுக்கு வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டை விசிட் பண்ணியிருக்கேன். அந்த புதுசாக வராங்கல்ல யங் என்டர்பிரனர் வர்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ண நிறைய பேர் புரியல. ஓப்பனாக நானே போய் கேட்கும்போது பார்த்தோன்னாக்கா, சார் இதெல்லாம் வந்து நீங்கள் டெக்னாலஜி பேசுகிறீங்க, எங்களுக்கு டெக்னாலஜிலாம் தெரியாது, ஒரே வார்த்தை. இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. நீங்கள் அதுக்கான என்ன முயற்சி பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த பிரச்சனை இருக்குது. வழக்கம் போல் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போனாலும் இதுதான் இருக்குது. தைய மிஷின் கொடுக்குறோம் இல்லை ஃபினான்ஸ். சாரி, நீங்கள் வந்து I agree with you. See, you can't expect 100% perfect across any sector or any department or any bank, or there may be 5 or 10% here and there. So what I told is, while talking about garments, while I'll addressing the entrepreneurs, I talked about the garments for an example. See, if you take, it is not that only just தையல் மெஷின் கொடுக்குறாங்கிறது கிடையவே கிடையாது. இல்லை, எக்ஸாம்பிள் no. There are new products, new even see under need scheme, whether you believe it or not, many doctors they have availed for that is CT scan, that is scan center, and also many dentists they have for setting up clinics, and all this district they have availed loan under need scheme. So there may be some new maybe as you said, in case of startups there may be new innovative where there is no asset, is no asset. It is very difficult for bankers to fund. If that is the case, you can very well talk to me, then I can facilitate. இல்லை, எங்க அப்ரோச் பண்ணணும் நான் கேட்கறது வந்து no DIC GM அங்கே தான் பிரச்சனை. எனக்கு என்ன வந்துருங்கன்னாக்கா, அங்கே போகும்போது தான் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சார் சொன்னபோது வந்து ட்ரோன்ஸும் டெக்னாலஜி பர்சன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது வந்து வெரி கிளியராக சொல்லிடுறாங்க, ஆமாம் சார் இங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இனோவேட்டிவ்னு வரும்போது தெர் இஸ் நோ ஐடியா. நீங்கள் சொன்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வாட் வி ரெக்கமெண்டட் ஆக்சுவலினாக்கா, தென் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் என்ஜிஓஸ் தான் நீங்கள் அகாமடேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னோவேஷன் அப்படின்னு வரக்குள்ள we have a scheme called innovation vouchers program னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு சென்னையில், EDII என்டர்பிரினர்ஷிப் இன்னோவேட்டிவ் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அந்த நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவங்களோட இன்னோவேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக தே ஆர் ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் அப் டு 2 crore. இனிஷியலாக வந்து ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு இன்னோவேஷனையோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 lakhs சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபர்தராக அதை வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் லெவல் கொண்டு போகிறதுக்கு 5 lakhs நாங்கள் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் சப்சிடி. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் டீடைல்ஸ். ஸோ சென்னை EDI என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டில் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்சிம், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்குது. அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரோடு, மதுரை அண்ட் திருச்சியில் ஸ்டார்ட் அப் மிஷன் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒன்று வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த டான்சிமில் பார்த்தீங்க அப்படின்னா டான்சீட் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த இன்னோவேஷன் கிராண்டாக தடி சப்சிடியாக கொடுக்குறாங்க உங்கள் இன்னோவேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அது நீங்கள் வந்து தமிழ்நாடு டான்சிம் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் கைடன்ஸ்.
ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் மாரியப்பன் சாருக்கு நானே கேட்டுறேன். மாரியப்பன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னாக்கா உங்கள் டான்ஸ்டியாவில் டான்ஸே வந்து சிறு குறு தொழில்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 26 லட்சம் சிறு குறு தொழில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய தேவை இப்போ என்னன்னா, ஒரு சார் சொன்னதுலேருந்து திருப்பி கொஸ்டினுக்கு வரேன். இங்கே யங்ஸ்டர் பார்த்தோன்னாக்கா நிறைய ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் உங்களை பாரு 20 லட்சம் யூனிட்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் 20 லட்சம் யூனிட் இருக்குது. அந்த 20 லட்சம் யூனிட்டுடைய தலைவராக நீங்கள் இருக்கீங்க. இந்த கேப்பை எப்படி பிரிட்ஜ் பண்ணலான்னு பார்க்குறீங்க? ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு சைடில் இருக்காங்க, நிறைய ஸ்டார்ட் அப் இருக்காங்க யங்ஸ்டர், பட் தேர் நாட் ஏபிள் டு செல் த ப்ராடக்ட். இந்த பக்கம் நீங்கள் யூனிட் இருக்கு, உங்களுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது. அந்த டெக்னாலஜி ஃபில் பண்ணுறதுக்கு எதுவுமே ஒரு மெக்கானிசம் இருக்கிற மாதிரி தெரியல. இதை டான்சியாவோட 20 லட்சம் சிறு குறு தொழில் சார்பாக இருக்கிறதால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி, இன்றைக்கு நிறைய செய்கிறதுக்கு இப்போ நீட் ஸ்கீம் எடுத்துகிட்டா கூட 6 weeks ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுக்கு நிறைய மென்டர்ஸ் போட்டு அக்கௌண்ட்ஸில் இருந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிபிஆர் அது வரைக்கும் வந்து இந்த நீட் ஸ்கீமில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே தெரியாமல், அதாவது ரா கிராஜுவேட். இப்போ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து நான் அமைச்சர் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். முன்னாடி வந்து ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி இந்த 3க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது +2 படித்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் 5 crores வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து இது பண்ணும்போது எல்லாரும் இன்றைக்கி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஆல் இண்டியா லெவலில் ஒரு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஜெட் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, 0 டிஃபெக்ட் 0 எரர்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஜெம் போர்ட்டல்னு இருக்குது. ஜெம் சொன்னாக்க கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நீங்கள் இஎம்டி கட்ட வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து இன்றைக்கி அந்த ஜெம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடியது 2013 ஒரு பாலிசி, பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன்படி 25% நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக அதையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி எம்எஸ்எம்இ மட்டும்தான் இருந்தது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு இன்றைக்கி தட் இஸ் த $1 million கொஸ்டின் தான். அதுக்கு பேக் போன் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி, ப்ராப்பர் மார்க்கெட்டிங் வித் ப்ராப்பர் ப்ரைஸ் அட் ஏ ப்ராப்பர் டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் தி மணி. இப்போது நமக்கு வந்து பணம் வந்து நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. இன்றைக்கி அதுக்கு என்ன இது பண்ணுறதுனாக்கா, அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு 8 மாவட்டங்களை இணைச்சி நம்முடைய கமிஷனரேட்லேருந்து எம்எஸ்சி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. 45 daysக்கு மேலே யாராவது உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வராமல் இருந்தால் அந்த பேமெண்ட்டை இன்றைக்கி வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு 3 வருடம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கைட்லைனாக எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 6%ன்னு சொன்னால் தி பையர் ஹேஸ் டு பே தி இன்வாய்ஸ் வேல்யூ வித் 18% அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெக்கவரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுலேயும் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. சில லாயர்ஸ்லாம் வச்சு ஸ்டே வாங்குறாங்க அதெல்லாம். பட் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு A to Z உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீஸ் வந்து பண்ணக்கூடிய ஸ்டேஜில் 2 கவர்மெண்ட்லேயுமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. 34 மினிஸ்ட்ரிஸு, இன்னைக்கு 34 மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எம்எஸ்எம்இ பாரு, நான் கூட அந்த புக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து அதில் நீங்கள் எம்எஸ்எம்இ டிசி, அதாவது டெவலப்மெண்ட் கமிஷனர், எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதில் பாருங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னைக்கு 17 ஸ்கீம் வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் அப்புங்க இன்னைக்கு பல விதத்தில் வந்து இதாக இருக்கணும். அதாவது தி ஆண்டர்பிரினர் அவர் வந்து கண்டிப்பாக எவ்ரி டே ஹேஸ் டு ஸ்பெண்ட் 1 or 2 days எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஏகாபுரம் சார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனை எத்தனை மணிக்கு இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டாக்கா உடனே கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இது பண்ணணுன்னாக்கா எம்டிபியில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு அதிகாரி இப்போ போட்டிருக்காங்க, ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. அப்ரூவல்ஸ் வாங்குறதுக்காக அவங்க போகிறாங்க. அவங்க போயிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு
ஏன் டிலே ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு சேலத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. சிஎம் செல்ல இருந்து அவங்க ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிஎம் செல் வந்து அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. கமிஷனர் வந்து மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நாவல் ஐடியா. இன்னைக்கு அவங்க வந்து அவர் கொஞ்சம் ஹெல்த்து COVID-19 கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால மேடம் இன்னைக்கு வரல. அவங்க வந்திருந்தா இன்னைக்கு நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்கச்சக்கமான ஐடியாஸ். உங்களுக்கு ஒரு சார் பேசும்போது சொன்ன எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களாம் போயிட்டு ஒரு ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 45 மினிட்ஸு. அதில் தான் வந்து இப்போ இந்த பஞ்சாயத்து கூட வந்து லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ரூவ் எவ்வளோ, அதாவது வி நீடு பேசிக் டேட்டா. இதை லாஸ்ட் ரிசர்வ் பேங்க் மீட்டிங்குடைய மானிட்டரிங் கமிட்டியில் கூட எம்பவர்மெண்ட் கமிட்டியில் நான் போயிருந்தேன். ஸோ தேர் ஆல்சோ த சேம் திங். அவர் ஸ்டேட் பேங்க் சீஃப் நிர்மலா சொன்னாங்க, we are having so many industries on basic data, but real data we have to organize. So far there is no basic data for Tamil Nadu. Although we suggested one, as Mr. Yagabaran sir told, panchayats, how many licenses they have given for the construction of factories. ஏன்னா அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து பவர் சப்ளை வாங்க முடியும். அடுத்தது the government can monitor. Even I request the State Bank of India to sanction some money for getting the database. That is very, very important. நீங்கள் வந்து அந்த இன்னைக்கு எவ்வளோ how many power supply is given in rural areasலேருந்து எல்லாம் எடுக்கும்போது it is very easier to ascertain the real number of units. Real number of units வரும்போது தான் we can get all those basic facilities from Government of India. ஸோ இந்த ஜெம்மு வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இப்போ இன்னைக்கு வந்து ஆல் பேங்க்ஸ், ரிசர்வ் பேங்குடைய லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் என்னென்னா, they should not reject more than 5% of the applications. இப்போ அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி they are monitoring 3 monthsக்கு ஒரு தடவை how many sanctions are made, 6 months, 9 months, more than 9 months. So all these data have to be submitted by almost all the banks. இப்போ அது போல் நமக்கெல்லாம் கிடைச்சதுனாக்கா அப்போ we can understand the real. இப்போ நீட் ஸ்கீம் கூட entrepreneur need not run from pillar to post. இன்னைக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் அதை கொண்டு வந்துட்டோமாக்கா நமக்கு we can ascertain where we stand. இப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, ஒரு கொரியர் எடுத்துகிட்டு கூட இன்னைக்கு அந்த கொரியர் புக் பண்ணதுலேருந்து நமக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் த ஸ்டேட்டஸ் we can understand. அதுபோல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் they are also following. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எது இருக்கும் சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா it will be easy. ஸ்டார்ட் அப்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஐ ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் காண்டாக்ட் டான்ஸ்டியா அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். we are ready to, I am representing more than 15 communities in Tamil Nadu, various. I am the board of director to SIPCO and Tamil Nadu Skill Development Corporation, this guidance bureau, labor department. Then there is one high-level committee under the chairmanship of chief secretary. Only 10 members, 7 are IAS officials, only 3 non-officials, non-IAS. I am one of the member in that committee, high-level committee, and the director of IIT and vice chancellor of Anna University. So we are now recently, I think most of you, maybe the students may be aware that Anna University has revised the syllabus. New concept is being introduced from this year's onward. On academy also they are doing wonders. So all startups, you please be brave and bold. We are here to give you all supports. ஒரு அன்பான வேண்டுகோள், ஒருத்தரே கேள்வி கேட்டுட்டு இருக்கனால கேள்வி ரொம்ப பெருசா இருக்கறனால பதில் ரொம்ப ரொம்ப பெருசா போயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் பேச காத்திருக்காங்க. சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா கேட்டீங்கன்னா தான் பதில்கள் சுருக்கமா இருக்கு. நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். ப்ளீஸ் சார், சீக்கிரம் சார். இந்த 5% சொன்னீங்களே, இட்ஸ் a real figure ஆர் இந்த பேப்பர்ல இருக்க நம்பரான்னு மட்டும் சொல்லுங்க. 5% தான் பேங்க் ரிஜெக்ஷன் பண்றது வந்து ரூல். எஸ், இல்ல ரூல் இருக்கு. இன்னொரு ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் ரூல் 5% தான் ரிஜெக்ட் பண்ணணும். இது ரியலா இல்ல பேப்பர்ல இருக்கிறதா மட்டும் சொல்லுங்க. The banker should not reject more than 5% of the applications in the empowerment committee. Honorable sir, If you have a CIBIL score, I don't have any other choice, but I have to reject. Honorable sir, And this is the only reason why we reject.
And because of viability and all, now there'll be very few cases where their rejections are done. If viability is so very poor, that will not actually be applicable for this tiny industries and all. Big exposures, all we will have that viability issues and all. For this, all it is the small thing. So CIBIL will be the biggest reason for rejections. Sir, Sir. CIBIL also, one suggestion, sir, that is, for the, in many cases, credit cards, they are defaulted, sir. But the banker, even after collection of that loan, they are not revoking that rejection. that- So sir. many credit card holders are suffering for that. Excuse- So if you have to analyze what is the quantum of the loan he was unable to pay. So for want of only the, basically you are telling that even for small amounts, if you are applying the CIBIL category, most of the people are suffering for that. You must have, once they paid that, if they give the proof, you must, whether it is reflecting in the CIBIL or not, bankers have to consider that case, sir. That is our submission. But that is what, when it is going to be civil rejection, we tell the borrower that you have defaulted in so and so loan, so pay back and come to us. Oh, yeah. Then we If will that- no, again reprocess it. No, if that system is adopted, it's No, okay. that is there in the banks, that we consider. That is not true, sir. I will come back to you, honorable sir. சார் வந்திருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்த மீட்டிங்கில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பலமா பேசுங்க. இதில் இப்போ வந்ததுனால எனக்கு இதில் ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கை தூக்கணும். அவங்க பேச சார் பேசின இதில் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, எதாவது நேம்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவங்க மட்டும் கை தூக்குவாங்க. அப்போ எல்லாருக்குமே என்ன புரியுது, கரெக்டா? அடுத்த பையன் சரி கேள்வி. ஹலோ சார், வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நம்ம மாரியப்பன் சார் சொன்ன மாதிரி நீட் ஸ்கீம் த பெஸ்ட் ஸ்கீம். அதுக்கு நானே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் அந்த ஜிஎம்ஆ இருக்கட்டும், சிஇஓ இருக்கட்டும், பயங்கர சப்போர்ட். எனக்கு நல்லபடியாக அந்த லோனை வழங்கினாங்க, பேங்க்லேயும் வழங்கினாங்க. ஸோ நான் பேங்கையும் ரொம்ப பாராட்டுறேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுனில் கொரோனா பீரியடில் நாங்கள் ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப லாக் ஆகிட்டு. ஸோ இந்த டயத்தில் வந்து நான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்குறேன், மாவட்ட தொழில் மையமாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும். எனக்கு அதில் எந்த விதமான உதவியும் கிடைக்கலன்னு நான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நான் அப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். ஆனால் மாரியப்பன் சார் நான் அந்த கேட்ட கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அந்த பேசும்போது சொன்னாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த இந்து தமிழ் இந்த ப்ரோக்ராம் நடத்துனதையும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கனவு மெய்ப்படன்னு வச்சிருக்கிறாங்க, மெய்ப்படும் கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அந்த பேங்காக இருக்கட்டும், மாரியப்பன் சாராக இருக்கட்டும், சொன்ன தகவல் எனக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்தது. அதை நான் உறுதியாக கூறுகிறேன். இனிமேல் நான் இன்னைக்கு கேட்டேன், நான் ஒரு டவுட்டில் தான் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். திரும்பவும் அந்த ஊரை நான் மென்ஷன் பண்ணுறேன். நேற்று 8:45க்கு ட்ரெயின், 7:20க்கு தான் நான் அதை முடிவு பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ஸோ எனக்கு எங்கே யூஸ் இல்லாமல் போயிடுமோ, என்னுடைய ட்ரெயின் டிக்கெட் பணம் வேஸ்ட் ஆகிடுமோ, என் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், அந்த டைம் வேஸ்ட் ஆகிடுமோன்னு நினச்சேன். சத்தியமாக இல்லை. இந்த வழங்கின இந்து தமிழ் நாளிதழுக்கும் இங்கே வந்திருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் மிக பெருந்தன்மையுடன் இல்லை, பெருமையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்தது 100க்கு 100 எனக்கு உதவிகரமாக இருந்தது. அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் சார். என்னுடைய பிஸ்னஸ் மேற்கொண்டு இன்னும் டெவலப் பண்ணணும். அதுக்காக நான் வங்கியும் அணுகுவேன், மாரியப்பன் சாரையும் அணுகுவேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா என்னுடைய கனவு மெய்ப்படுங்கிற நம்பிக்கையில நான் இந்த மைக் வாங்கி பேசியிருக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஜஸ்ட் அவர் எல்லாம் சொல்லாததுக்கு ஜஸ்ட் ஃபீட்பேக். நாங்கள் வந்து இனி தேதியில் ஹலோ சார், நாங்கள் வந்து இனி தேதியில் ஓவர் 50 people அண்ட் நவ் டுவர்ட்ஸ் 100 people எம்ப்ளாய் பண்ண போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு பயோடெக் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேன்னா, அண்ட் 3 years பேக் வென் ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் நாங்கள் இருக்கிறத among various banks நான் போயிருக்கிறத, SBI was the one who supported me with very small quantum, ஒரு 5 லட்சம் லோன் வர குவாண்டம் சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு அது 10 to 100 times growth இருக்கு இன்னைக்கு, both from advances or loan standpoint as well as from our overall business standpoint. So அவங்க SBI support is continuously available for any, sorry in English
more comfortable in that because all India நான் travel பண்ணியிருக்கேன். So overall, SBI has been very supportive for all entrepreneurs, and with respect to government of India and startup as well, anga medical drones பத்தி ஒருத்தர் சொன்னாங்க. So even at medical drones, there has been various supportive actions, and private equity has also invested in a company. My only question to the government standpoint is, sir, yeah. Yeah. The question is for you. Yeah. So both of you from the government, நாங்க வந்து இன்னைக்கு with lot of banking support has been established from overall standpoint. கஸ்டமர்ஸும் எங்களை சப்போர்ட் பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. பட் நாங்க ஒரு அளவுக்கு மேல ஸ்கேல் பண்ணறத எங்களுக்கு இருக்கிற இடம் போராதமா இருக்கு. ஸோ நியூ ஷெட் போனோம் ஆர் எனி சப்சிடிஸ், நீங்க நிறைய சப்சிடிஸ் பத்தி பேசினீங்க. ஸோ ஹவு டு வி அப்ரோச் தட்? ஏன்னா நாங்க அப்ளிகேஷன் போட்டு மந்த்ஸ் கணக்கா போறது பிஃபோர் விச் வி கேன் கெட் எனி சப்சிடி ஆர் கெட் எனி ஷெட். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் எங்க கம்பெனிக்கு வந்து இட் பிகம்ஸ் அ சேலஞ்ச் வென் வி ரன் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். ஏன்னா பயோடெக் பாலிசிலையும் நிறைய இருக்கு கவர்மெண்ட் இது. ஸோ அதுல எப்படி பண்றது? ஏன்னா பேங்க் ஹஸ் பீன் ஃபுல்லி சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ், பட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹவு டு வி ஒர்க்? பிகாஸ் கவர்மெண்ட் ஆல்சோ வில் பி சப்போர்ட்டிவ், ஏன்னா எல்லாருக்கும் இட் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ ஹவு டு வி, எப்படி அதை அப்ரோச் பண்ணி எப்படி அதை நேவிகேட் பண்ணணும்? Sir, regarding submission of application, there is no problem. You can straight away go to any DEC. நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து தனியாக வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு டீமே ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறபடி அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு வந்து ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி அங்கேயே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன மிஷினுக்கு கிடைக்கும், எது கிடைக்காது, அது பூரா கொடுத்துருவாங்க. ஒரு கைட்லைன்ஸு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் அதாவது சில கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்க டைம் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு 1 இயர்க்குள்ளே அது இப்போ பவர் சப்ளை வாங்குறது. சிலர்லாம் என்ன செஞ்சிடுறாங்கனாக்கா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. தேர் நாட் பேயிங் எனி ஜிஎஸ்டி. அது மாதிரி இருக்கும்போது பேங்க் டிரான்சாக்ஷனில் டு கெட் எனி சப்சிடி ஆர் கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் எனி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூ ஹாவ் டு சப்மிட் தி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வித் சப்போர்ட்டிங் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா இதுதான் இப்போ சார் வந்து நம்ம சிஜிஎம் சொன்னது போல் சிபில் ஸ்கோர் வந்து பேசிக்காக வந்து கன்சிடர் பண்ணி பண்ணும்போது இந்த வி கேனாட் அக்கௌண்ட் தட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ அது போக மற்றது எடுக்கும்போது வி கேன் டெஃபினெட்லி டேக் அப் த மேட்டர். அண்ட் இப்போது எவ்ரி ஒன்ஸ் இன் எ குவார்ட்டர் 3 months இந்த எம்பவர்மெண்ட் கமிட்டியில் வந்து வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீயிங் இது பண்ணுறாங்க. ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேங்க்கில் எந்த ப்ராப்ளம் டிலே ஆஃப் சாங்ஷனிங் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூ ப்ளீஸ் பிரிங் இட் டு தி நோட்டீஸ் ஆஃப் அவர். No, I'm telling you, no. Even in that case, wherever there is a delay, definitely we are providing all support. In the district level also, there is every month or every quarter, there is a committee is functioning under the chairmanship of the collector, for which the lead bank is a member secretary. So all the banks in any district அவங்க பண்றாங்க. அதாவது அதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ். அதுக்காக சொல்றேன், நீங்கள் வந்து அன்லெஸ் இட் இஸ் brought to the notice of the lead bank, we cannot find. இப்போ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சப்சிடி பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் சார். இங்கே வந்து ரொம்ப 360 crores லாஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்க. No, for no, where you are looking for sets? No, Gindi and all, no, there Gindi, there is no vacancy right now. You go to the SIDCO, Small Industries Development Corporation, go to the website, you can find the vacancy. இல்ல நீங்க வேகன்சி அங்க பாருங்க, அலாட்டி. ஓகே ஓகே. ஸோ யா, வணக்கம் சார். நான் சுருக்கமாக முடிச்சிருக்கேன். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ சார் கேட்ட மாதிரி எப்படி ஷெட் அலாட் பண்ணுறதை பற்றி அவர் கேட்டார். அவருக்கு பெரிய இடம் எதிர்பார்க்குறாரு. இடம் வேணும் எதிர்பாருங்க. அதான் இடம் வேணும் உங்களுக்கு.
as a alati from Tamil sir. Recently I got that is 236 cents I have been allotted for Sitco. How I approach, டெண்டர் வந்து சிட்கோல சார் சொன்ன மாதிரி சிட்கோல வந்து வெப்சைட் இருக்குது. டான் சிட்கோன்னு வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இடத்த எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களோ, ஒரு புதுக்கோட்டையில் இருக்கீங்களோ, நாகர்கோவில் இருக்கோ, திருவண்ணாமலையில் இருக்கீங்களோ, சென்னையில் இருக்கீங்களோ, திருமேஷில் இருக்கீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், எந்த இடத்துக்கு உங்களுக்கு லேண்ட் வேணுமோ அந்த லேண்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. செக்டார் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஒரு நாமினல் அமௌண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. 15,000 rupees you have to deposit and for the application fees, the processing fees. அதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அவங்கள ஒரு அந்த லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷனை பற்றி கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிவ்யூ கமிட்டி வந்து அங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்னா சிட்கோலேருந்து வராங்க, டிக்லேருந்து வராங்க, பேங்க்லேருந்து வராங்க, மோர் தேன் எம்எஸ்எம்இ செக்டர்லேருந்து வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷெட்டை வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரே ஷெட்டுக்கு வந்து இப்போ திருமணிச்சில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7 பேர் அப்ளை பண்ணாங்க சார். 7 பேரில் 5 பிளாட் தான் இருந்தது. 5 பிளாட்டில் வந்து நானும் போயிருந்தேன். அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குலுக்கி போடுறாங்க. ஜிஎம் லெவலில் அந்த அட்வைசரி கமிட்டி மெம்பர் உட்காடுறாங்க, குலுக்கி போடுறாங்க. அப்போ எனக்கு என்ன எப்படின்னா 5 பேர் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போனேன். சரி 7க்கு 5ல் 1 நமக்கு கிடச்சிருவான்ட்டு. ஆனால் உண்மையிலே வந்து ஒருத்தர் அதில் ஆப்சென்ட் ஆகிட்டாரு. 5 பேர் கரெக்ட் ஆகிடுச்சு. ஒருத்தருக்கு வந்து நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வெயிட்டிங் லிஸ்ட். ரொம்ப ஃபீல் பண்ணேன். 5 பேர் அலாட் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்ட்டு சிட்கோ ஆஃபீஸில் ரொம்ப வசனப்பட்டு உட்காந்துருந்தேன். அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, ஜிஎம் சொன்னாங்க, வருத்தப்படாதீங்க, 5 பேரில் யாரா ஒருத்தர் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி எனக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு சார். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த கவர்மெண்ட் ஃபார் த ரியல் ஓப்பனிங் பண்ண. அதே மாதிரி சார் நான் வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறது. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறான்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து கொஸ்டினை கேட்க வரல, அவர் சொன்னதுக்காக அது பதில். அவங்க ஆன் பிஹாஃப் கவர்மெண்ட் ஐ எம் ஸ்டேட்டிங் திஸ். சார் 1 minute சார் ப்ளீஸ். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சார் 110 சார் இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையாகவே. மினிஸ்டர் இருக்கும்போது 123 பேர் வந்தாங்க சார். 123 பிளாட்ஸ் அங்கே இருக்குது சார். ஆக்சுவலாக 110 பேர் வந்தாங்க. நான் அந்த பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன். சரி நம்ம கடை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போல, திருமணிசியிலிருந்து இவ்வளோ பேர் கேட்குறாங்க போல. ஆனால் கேட்டது எல்லாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். 110 பேர் சந்தோஷமா அலாட்மெண்ட் வாங்கி போனாங்க சார். இப்போ வந்து ஓப்பனிங்ல தான் இருக்குது. அவர் தேவையான அப்ளை பண்ணல சார். ஆன்லைன். வணக்கம் ஐயா, நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரேன். எங்க ஊர் சமுதாயத்தினுடைய தெருக்காண்டி வரேன். எல்லாரும் நீங்க பேசுன எல்லாரும் பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி பேங்க் வந்து எங்க ஊர் எல்லாரும் படிக்காதவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிக்காதனால நான் தனியா போனேன். எஸ்பி பேங்க்ல தான் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து என்னன்னா அவங்க கேட்கற தொழில் டீடைல்ஸ் பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் போனது வந்து என்னோட மாமா காண்டி, சித்தப்பா காண்டி, ஃப்ரெண்ட்ஸ் காண்டி தான். ஸோ சார் சொன்ன மாதிரி சம்மந்தப்பட்ட ஆளே பேசுங்க, டிரான்சாக்ஷன் எதுவுமே தேவையில்லை, சம்மந்தப்பட்ட ஆளு என்ன எது இருக்குன்னு அவருக்கு தான் தொழிலை பத்தி தெரியும் வான்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, எல்லா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எங்க மாமா வந்து ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அதை நான் ஒரு பெருசா சோலார் பேனல் கடை மாதிரி எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இதுக்கு நான் பேங்க் எஸ்பிஐ பேங்க் அப்ரோச் பண்ணுமா இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் பேங்க் அச்சன் பண்ணுமா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எந்த பேங்க் பெஸ்டா தரும் எனக்கு? அது மட்டும் இல்லாம எங்க ஏரியால பழங்குடியினர் இருக்காங்க, நரிக்கலத்தவர் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. அவங்களே மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்கீம் நான் சஜஷன் பண்ணலாமா? ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் இதே மாதிரி எப்படி கொண்டு போகலாம்? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்காதா? நான் மீட்பு நார்மலா அவங்களுக்கு இல்லை. இப்ப நார்மலா நம்ம சென்னையில வந்து டேட்டூ எல்லாம் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் டேட்டூ 200 ரூபா வாங்குறாங்க. இப்போ எங்க சமுதாயத்துல அன்னைக்கு வருவாங்க, வெறும் 50 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி நான் சஜஷன் பண்ணணும்னா எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஸோ இதே மாதிரி திட்டத்தை வந்து நான் அவங்களுக்கு சொல்லலாமா இல்ல ஏன் மூலமா அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல உங்க மூலியமா அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
பட் அங்க வந்து பேசிக்கா வந்து சம் ஐடென்டி கார்டு இருந்தால் தான் நம்ம வந்து வங்கிகள் மூலியமா நம்ம வந்து கடன் வாங்க முடியும். ஸோ யாரா இருந்தாலும் சரி, இந்த யூஇஜிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். அது 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். பிசினஸ் இந்த ட்ரேடிங், வியாபாரம், பெட்டி கடை வைக்கிறது, மளிகை கடை வைக்கிறது, இல்லை ஒரு ஸ்டேஷனரி கடை வைக்கிறது, இது மாதிரிலாம் 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்க சொன்னீங்களே அந்த டீ கடை, அந்த ஹோட்டலாக கன்வெர்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் அதில் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி அப் டு 10 lakh வரைக்கும் நீங்க அந்த ஸ்கீம்ல வாங்கிக்கலாம். போனீங்கன்னா அதில் வந்து 25% சப்சிடி கிடைக்கும். மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கணும். ஸோ நீங்க மாவட்ட தொழில் மையத்தை நீங்க அணுகுங்க. நீங்க திருநெல்வேலி மாவட்டம் சொல்றீங்க, மாவட்ட தொழில் மையத்தில் கண்டிப்பா யூஇஜிபி ஸ்கீம், அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், நீங்க கூகுள் சர்ச்ல யூஇஜிபி போட்டீங்கன்னா வரும். அதுல வந்து ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கும். ஆன்லைன்ல பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். உங்க விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை பண்ணி பேங்க்கு அனுப்பிச்சு பின்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். பேங்க்ல சாங்ஷன் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்லயே ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சார், நம்பிக்கை வந்துட்டு நிச்சயம் அடுத்த கூட்டத்துல வெற்றியோட பேசுவோம் சார். அனைவருக்கும் வணக்கம். 10 years டீச்சரா இருக்கேன், பாலிடெக்னிக்ல லெக்சரரா இருக்கேன், எம்பி தெர்மலஜி முடிச்சிருக்கேன். ரீசெண்டா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லணும்னு சொல்லி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன பிஹாப் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உடனே நான் போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணா ஆர்எஸ் நூற்றுக்கணக்கான சஜஷன்ஸ், நூற்றுக்கணக்கான பிளேஸ் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி போங்க. ஓகே ரைட், எம்எஸ்எம்இ போகிறோம். எம்எஸ்எம்இல நீங்க சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பேப்பர்ஸாவோ பிடிஎஃபோ இருக்கும்போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் பயமா கூட இருக்கும் சார், அவ்வளோ பக்கத்தை படிச்சுட்டு. பட் நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 10 minutes இல்லை 5 minutes நீங்க அதை என்ன பண்றீங்க அப்படின்னா பிரீஃப் பண்ணி கொடுத்துரு. கொரோனா டைம்ல வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு போகும்போது வந்து அங்க இருக்கிற டைரக்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களே கிளாஸ் நடத்திட்டாங்க. அப்போ இந்த வீடியோஸ்ல பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலயே இல்லை 10 நிமிஷத்துலயே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க எம்எஸ்எம்இல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொல்ற ஸ்கீம்ஸ், இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே அபிஷியலா நீங்களாவே வீடியோல லிங்க்ஸாவோ இல்லை யூடியூப் சேனல்லே கொடுத்தீங்கன்னா, அன்னெசரியான யூடியூப்ல சேர்ந்து நிறைய அது வயலேட் பண்ணிட்டு நிறைய டைல்யூட்டட் விஷயம். அதனால நீங்களே அபிஷியலா இப்ப பேசின மாதிரியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படின்றது ஒரு சின்ன. இதனால நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகாது. நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத கரெக்டா அபிஷியல்ஸ் நீங்களே சொல்லிடுங்க, நாங்க கேட்கிறோம். இட்ஸ் a request from all. I think எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ அது ஏன்னா நான் டீச்சரா 10 years இருந்தேன். நான் அப்ப பார்க்கும்போது இவ்வளோ நடக்கிறோம் போறோம். பட் ஒரு வீடியோல வந்து ஒரு பையன் ஈஸியா இன்ஸ்பயர் ஆகலாம். 10 times or 20 times இஸ் ரிப்பீட்டட்லி வாட்சிங் தி சேம். ஒரு சின்ன கான்செப்ட் புரியல அப்படின்னா 10 times அவங்க என்ன பண்றாங்க, ரிப்பீட் பண்ணி பார்க்கறாங்க. இந்த சார் சொன்னது கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குது. We can't make it அடுத்த அவர் என்னால் அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் இட் இஸ் being a video of explaining all the schemes, it will be very useful for all of us. Please do it. Thank you. சார் கேட்டீங்களா, இந்த நிகழ்ச்சியோட மொத்தம் நேரடி ஒளிபரப்பா போகுது. இந்து தமிழ் செய்வன்ல தொடர்ந்து நீங்க இதை பார்க்க முடியும். வீடியோவா இருக்கு. எனக்கு இன்னையோட வீடியோஸ் கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எம்எஸ்எம்இல வந்து எனக்கு லிங்க்ல வந்துடணும்னு சொல்றேன் நான். ஒரு ஸ்கீமையும் ஒரு லிங்க்ல கொடுத்துட்டீங்கன்னா we can easily watch the videos. ஒரு ஸ்கீமையும் நாங்க திரும்பி திரும்பி பார்க்கிறோம், எங்களுக்கு புரியட்டும், நாங்க செய்யறோம். Thank you. லோன் ஸ்கீம், இந்த நேஷனல் நீட் ஸ்கீம், யூஇஜிபி, பிஎம்இஜிபி ஸ்கீம் குறித்து EDII வெப்சைட்ல உங்களுக்கு வீடியோ இருக்கு. அதர் ஸ்கீமுடைய வீடியோஸ், கேபிட்டல் சப்சிடி, பவர் சப்சிடி, நிறைய there are so many schemes for MSME. அது சம்பந்தமான வீடியோலாம் இல்ல. நீங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கண்டிப்பாக அது விரைவில் வீடியோவாக வெளியிட நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அடுத்த புதிய
ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு பிசினஸ் பண்றாங்கன்னு தெரியல. சோ அது அவங்க அவ்வளவு பெரிய உள்ள கொண்டு வந்து யார் யார் லாஸ் ஆயிருக்காங்க, ஏன் லாஸ் ஆனாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களை எப்படி நல்ல பாதைக்கு கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து பேங்கும் அப்புறம் டான்சியாங்கிற நம்மளுடைய நிறுவனமும் சிறப்பா இருக்கும். மொத்தத்துல தமிழ்நாடே ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக அந்த தொழிலாளர்கள் எல்லாமே ஓனர்ஸா இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா திகழ்வாங்க. மேடம், இந்த இவெண்டோட சக்சஸுக்கு அப்புறம் நீங்க கோயில்பட்டியிலேருந்து இங்க வர வேண்டாம், நாங்க எங்க டீமா உங்க ஊருக்கு வர்றோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நகரமும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்களோட இணைந்து இதே டீம் அங்க வருவோம், உங்களை வந்து பார்ப்போம். அதனால உங்களோட கேள்விகளை நீங்க அங்க வச்சுக்கலாம். உங்களோட என்னென்ன நீங்க ஆலோசனைகள் சொன்னீங்களோ அந்த ஆலோசனைகளை நாங்க உள்வாங்கிக்கிறோம். நேரம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. நீங்க தூத்துக்குடி போனோம், அதே மாதிரி இங்க வந்திருக்கவங்க தஞ்சாவூர், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆகவே கடைசியாக 2 கேள்விகள் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். Sir, good evening, sir. I'm running a distribution channel, sir, all over Tamil Nadu. What kind of services will we get it from government as well as from the bank side, sir? Louder, Sir, louder. I'm running a distribution channel, sir, all over Tamil Nadu. Okay. So what Distribution kind of what? Food products. Food products. Animal food products. Yeah. So what kind of services will I get it from the The MSME? same thing I told you, na. What is your turnover per year? That is above 3 crore. 3 crores. 3 crores into 20% of that. You can get a loan. No, is it coming under the trading category or? It's come under trading only. Okay, It so is- traders also get a loan. Yeah, training you will get loan, and CGTMSC cover is now available even for trading. Okay. Earlier it was only manufacturing services. Now even trading is covered up to 1 crore. Limits up to 1 crore are covered under guarantee. And for all these things, now, whatever you are going to know, you have to first register yourself as a MSME. There is one portal. We registered in Udayan. Udayan. Yes. Udayan portal you have to register. Then you will be eligible for this type of. Where should I approach for it, sir? For that? Where should I approach? MSME or? That is available online. Yes. Online it is available. That portal is available online. You just register. Then you can approach any bank which is nearest to you. Right. Okay. Thank you. Sir, this is for SBA, regarding SBA. So regarding Surya Shakti scheme, so you are giving funding for the rooftop owners to develop a solar power plant. So one problem which we are facing as a solar power plant developer, when MSME wants to put up a solar power plant, because of they want to avail the loan from the SBA, they are forced to go with the Tata. So, I mean, if I want to put a solar power plant for some other MSMEs, if they want, even they are ready to put it, if what is confirmed with me also, the end of the day, they are not getting a loan. They are forced to go with the Tata. So, if you open up this option, so any EPC company can put up the loan for them, plan for them, so you can provide the loan, it will be helpful. So, it is being tied up with Tata. Say, it is forcing us as a company, small company, we have to become sub-vendor for Tata. Either we have become distributor of them or say installers for them. It is forcing our hands. So instead of we are running business, we are becoming their employees, kind of. So that way, if you help us out, it will be helpful for us also run the business. This is a major problem we are facing in last 1 year. Let me clarify to you. Surya Shakti is basically the product. If you pick up now, it is for Tata tie-up projects only. But in the normal course also, we are going to help the industrialist for putting the rooftop solar. So in the normal product, you can do it. But the terms and conditions will vary a little. Might be we will take a little more rate of interest and all, because here now, since we have a tie-up with Tata, Tata is also answerable to us as regards the quality and all those things. So we have an agreement with them. That is why we are giving these type of concessions. But it can always be done with other vendors also. There is no issue on that. So when we are when we are trying with other vendors, I mean, loan is not getting availed. That problem we are facing. So that is the reason I raised this. Yeah, actually, it doesn't make a difference whether you are purchasing from Tata or from others. But the only thing, since we are tied up with Tata and have a special product, because that is seamless. I know what is the cost for each megawatt of power. So all those things, it is a formula-based
assessment, and also we have some guarantees from them in case of quality and all those things, so they can be held accountable. So we will have a lower risk, therefore the lower rate of interest. But in the other cases also we do it. Not that time only for Tata Power we do. In other cases also we do it. One more thing is with respect to rooftop solar power plant, with respect to ground mount plants, I know that SBA is giving funding seamlessly, there is no issue. With respect to rooftop power plant, when we put up a power plant for government buildings rooftops in a RESCO model, whereas when we approach branches, bankers in, I mean, say in Tamil Nadu, we are not getting the loan. The same loan we got it in Delhi branch. It's an actual situation I'm telling. So there is a hesitation to provide the loan with respect to PPAs for a rooftop segment. For a ground mount segment, we are getting loan. There is no issue. When it comes to rooftop segment, for putting a power plant for only rooftops, say bank is not considering PPA as a collateral at all. I mean, whereas same bank, SBI, I got a loan in Delhi, but I'm not getting the loan in Chennai. So I am forced to I go think to you Delhi for the need loan. to approach the concerned person. He is there. You approach him and you find out actually what has happened. Thank you. சார் வணக்கம். அடுத்து நிறைவான கேள்வி இதோட நிகழ்வு. வணக்கம் சார். அதாவது நீட்ஸ் ஸ்கீமினுடைய முக்கியமான காலகட்டத்தில் ஒரு விஷயம், 98ல் என் பையன் பயோடெக் முடிச்சிருந்தாரு, நீட்ஸ் அலர்ட் ஆச்சு டிக்கு வேலூரில். 98லேருந்து 2021 வரைக்கும் நான் ட்ரை பண்ணி சேங்ஷன் வந்து 2021 ஒரு பேங்க் இது பண்ணாங்க. பிப்ரவரியில் சேங்ஷன் ஆச்சு சார். மார்ச்சில் வந்து மெஷினரிக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கொரோனா வந்துடுச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் மாட்டிக்கினேன். ஜூலையில் வந்து மெஷினரி ரெடி ஆகி ஆரம்பிக்கும் போது ஹெவி ரெயின்ஃபால். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாட்டிக்கினேன். அக்டோபர் மாதம் தான் எனக்கு ஆக்சுவலாக மெஷினரி வந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ளார டிசம்பர் வரைக்கும் வந்துடுச்சு. டிசம்பரில் தான் நான் ஃபுல்ஃபில் ஆனால் ஷெட்டுக்கிட்ட எல்லாம் ஃபினிஷ் பண்ணி, இதுக்கு இடையில வட்டி வந்து நான் வந்து வட்டிக்கு வட்டி வாங்கின மாதிரி நகையெல்லாம் வச்சு வட்டியெல்லாம் கட்டி என்பி ஆகக்கூடாதுன்னு கட்டினே இருந்துட்டேன். மார்ச்சுக்கு வந்து மறுபடியும் எல்லா மெஷினரியும் வந்துடுச்சு சார். மார்ச்சில் இப்போ ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. ஏப்ரல் மேலே இப்போ தான் எனக்கு 2-3 ஒர்க்கிங் ஆர்டர் கிடச்சிருக்குது. என் பையன் பயோடெக் படிச்சிருக்காரு. ஸ்பைலினா போட்டோம். ஸ்பைலினா அலாட்மெண்ட்டே சொன்னாங்களே புதுசுக்கு கொடுக்கலன்னு. ஒரு அந்த வேலூரில் வந்து கலெக்டரேட்டில் வந்து ஒரு நல்ல இது ஸ்கீமு கூட அடிஷ்னலாக வந்து வெர்பல் சோப்பும் போட்டுங்கன்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ என்னென்னா என்பி ஆகிடுன்ற மாதிரி மண்டே பிச்சுன்னு ஏன்டா லோன் போடுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இங்கே நாங்கள் விசாரிச்சதில் எல்லாம் சொன்னோம். அதாவது நம்ம பெருசாக வந்துடலாம். ஸ்பைலினான்றது வந்து மேல் நியூட்ரிஷனுக்கு இது சூப்பர் ஃபுட் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி வந்திருக்குது. ஆனால் அது ஆர்டர் பிடிக்க முடியாதுன்னு தான் டிக்கில் ஜிஎம்ஏ சொன்னார், அடிஷ்னலாக ஒரு இது போட்டுங்க ஹெர்பல் ஓரியன்டான்னு. அவ்வளோ பண்ணியும் என்பி ஆகிடுன்ற பயத்தில் இப்போ நகையை வச்சு பண்ணிட்டு அந்த கண்டிஷனில் இருக்குது சார். இப்போ வந்து இதுக்கு இடையில இந்த சிஎம்ஜி அந்த இதுக்கு 1,80,000 அது போட்டு இது போட்டு பவர் பர்டன்லாம் வேறு வந்துடுச்சு. ஈவன் தோ அப் டு டேட் பண்ணியிருக்கேன். 2 டியூ நான் கட்டாமல் இருக்கிறேன். நாளைக்கு என்பி ஆகிடுன்ற கட்டத்தில் இருக்குது சார். இதுக்கு ஏதாவது அது என்ன சொல்கிறேன்னா, கொரோனா இது உங்களுக்கு வராது, ஏற்கனவே இருந்த எம்எஸ்எம்இக்கு தான் வரும். ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து கொரோனா டைமில் வாங்குறதுன்ட்டு ஆடிட்டிங்கில் வேறு எழுதியிருக்காங்க அப்படின்றாரு மேனேஜர். பேங்க் நான் சொல்ல வரல, பேங்க் நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி அலையோடல டிக்கில் வந்து எனக்கு 50% ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜிஎம் வந்து பார்த்துட்டு உடனே சேங்ஷன் பண்ணி 10 லட்சம் சில்லரை அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த டிலேவும் கிடையாது. அடுத்தது 25% அனுப்பிச்சி விட்டாங்க. 70% சப்சிடியும் வாங்கி கொடுத்தாச்சு பேங்க்குக்கு. பேங்க்கும் வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ரன்னிங் கேபிட்டலுக்கு இல்லாமல் இருக்குது. நீ ஓவர் டியூ கட்டினா தான் ரன்னிங் கேபிட்டல் கொடுக்க முடியுன்றாங்க சார். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ என்பி ஆகிடுமோன்ற டென்ஷனில் ஏன்டா லோன் வாங்கணுன்ற மாதிரி பையன் டென்ஷனில் வாங்குறேன். நான் தான் இங்கே வந்தேன். ஒரு நல்ல சொல்யூஷன் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஐயா மூலமாக இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சாகணும். இந்த நீட் ஸ்கீம்ல 3% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. அதை வாங்கியிருக்கீங்களா இல்லையா நீங்க? இல்லைங்க, கட்டின்னு தான் இருக்கிறேன். ஒரு டிலே இல்லை, நீங்க பேங்க்ல வட்டி கட்டுறீங்க. ஆமாங்க ஐயா. நீங்க பேங்க்ல கட்டின வட்டிக்கு நாங்க கவர்மெண்ட்ல எப்படி உங்களுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடி 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அது மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டின வட்டியில 3% நாங்க வந்து ரீம்பர்ஸ் பண்றோம். அதை நீங்க உடனே போய் கிளைம் பண்ணீங்க. அது யூ வில் கெட் டிலே கட்டுறதுனால பரவாயில்ல. இது வரைக்கும் கட்டுறது எல்லாத்துக்கும் ஏஸ் ஆன் டேட். இன்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க அக்கௌண்ட் ரெகுலர் அக்கௌண்டா இருந்ததுன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3% நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 3% இன் த சென்ஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். எஸ் சார், ஐ காட் லோன் February 2000. நீங்க அதை அப்ளை பண்ணுங்க. யூ கேன் கெட் சம் அமௌண்ட் ஃபார் ஃபார் ஓகே சார். இப்போ இமீடியட்டா அந்த என்பின்ற இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அது ஏன்னா ஸ்டார்ட் அப் ஐ காட் ஆர்டர் ஆல்சோ, பர்ச்சேஸ் ஆர்டர் ஆல்சோ நவ்.
இல்ல இல்ல நீட் ஸ்கீம்ல டேர்ம் லோனுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், ஒர்க்கிங் கேபிட்டல் கிடையாது. அன்பான நண்பர்களே, ஒரு நிமிஷம் உட்காருங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ஒரு கேள்வி தான் இருக்கு, ஆனா யாரும் ஒரு கேள்வி கேட்கலங்கிறது நமக்கே தெரியுது. உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உண்மையில இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னெடுப்பு தான், ஒரு தொடக்கம் தான். இது எங்கள் பொது மேலாளர் சொன்ன மாதிரி எல்லா மாவட்டங்களும் நடத்த போறோம். இப்போ ஒண்ணு இல்ல, வந்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி கொடுத்துருப்போங்க. இந்து தமிழ் திசையில் திங்கள் தோறும் வெளியாகிற வணிக வீதிங்கிற பகுதியில இங்க இருக்கிற நம்ம பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர், மரியாதைக்குரிய நமது கூடுதல் இயக்குனர் தலைவர் மாரியப்பன் சார், இவங்கள்ட்ட எல்லாம் பதில்கள் வாங்கி உங்க கேள்விகள் உங்களோட இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அதனால தயவு செஞ்சு உங்களோட ஒத்துழைப்புக்கு எங்களோட அன்பை கோருகிறோம். நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத உங்கள் நாகரிகத்திற்கு எங்களது தலைதாழ்ந்த நன்றி. இப்படி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கிய இந்து தமிழ் திசை கனவு மைப்படும் தொழில் முனைவோர் திருவிழாவை இணைந்து நடத்தி இருக்கிற மரியாதைக்குரிய காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி, அது மட்டும் இல்லாமல் குட்வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டிய சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவர்களுக்கும் இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.